அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நியூ சிலபஸ்ல யூனிட் 9 பார்த்துட்டு இருக்கோம். இது லாஸ்ட் கிளாஸ் யூனிட் 9ல பயோபிசிக்ஸ் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி நியூ சிலபஸ்ல யூனிட் 9. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதில் லைட்டாக ஒரு ஹைலைட் பண்றேன். பிஃபோர் தட் ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், கெமிக்கல் பாண்ட்ஸ் அது ஃபுல்லாக பார்த்தோம். பர்டிகுலரா பயோபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பிஹெச், பஃபர், அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் இதுக்கு ரிலேட்டடா கொஞ்சம் பார்த்தோம். நெக்ஸ்ட் ரொம்ப டீட்டெயிலா வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ். நெக்ஸ்ட் விட்டமின்ஸ் இருக்கு. சரியா? த கெமிக்கல், அதாவது காம்போசிஷன், தட் இஸ் கால்ட் கெமிக்கல் காம்போசிஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ் விட்டமின் நியூக்ளிக் ஆசிட் வரைக்கும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் விட்டமின்ஸ் பார்க்க போறோம். மற்றபடி இதுல வேற என்ன டாபிக் இதுல பார்க்க போறோம்னா, முக்கியமானது பயோ எனர்ஜெட்டிக்ஸ். இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. இல்லாத ஏரியா மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இதுல மெயினா கிளைகாலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஓல்டு சிலபஸ் எனஃப், அதை தாண்டிலாம் வரவே வராது. சரியா? சரி, அடுத்தடுத்து பார்ப்போம் அடுத்து என்னென்னு சொல்லி. நெக்ஸ்ட் பயோ எனர்ஜெட்டிக்ஸ் பார்க்க போறோம். அதுக்கடுத்து என்சைம் பார்க்க போறோம். அவ்வளவுதான், ரெண்டு டாபிக் தான். சரியா? என்சைமும் ஓல்டு சிலபஸ் ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம். ரைட். ஸோ விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து இதுலயும் நான் பயோகெமிஸ்ட்ரி விட்டமின்ஸ்ல மேக்சிமம் ஒன்று பெருசா ஒன்று நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். 6th யூனிட் 6 ஓல்டு சிலபஸ் பிசியாலஜி, அனிமல் பிசியாலஜின்னு டைட்டில் இருக்கும். அதுல விட்டமின்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இங்க அதே மாதிரி அங்கேயும் நான் சில கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். இங்கேயும் நான் நிறைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். இதுல ரொம்ப டீட்டெயிலா ஃபுல்லா நடத்த போறது கிடையாது. ஜஸ்ட் எதை பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. மேக்சிமம் விட்டமின்ஸ் பொறுத்தளவு ஏதாவது டிசீஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு தடவை ஐ திங்க் லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், 2019 பேட்ச்ல விட்டமின்ஸோட ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் சொல்றதை விட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா, அப்படி கேட்டுட்டாங்க. அதனாலதான் நான் அந்த பிசியாலஜி யூனிட் 9 ஓல்டு சிலபஸ்ல 9ல, சார் நாட் 9, 6th அந்த ஒரு 2-3 பக்கம் வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மட்டும் பயோகெமிஸ்ட்ரி பை சாட்டர்ஜி அப்படின்னு ஒரு புக்ல இருந்து எடுத்து மெர்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். சரியா? பட் அதுவும் பார்த்துக்கோங்க. இதுலயும் நிறைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மேபி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் கேட்டாலும் கேட்கலாம். ஸோ இதுல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பிளேஷன்ல பெருசா ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க எப்படி கொஸ்டின் வரும் அதை நான் சொல்லிடுறேன். நான் இது ஈஸி தான், வேற ஒன்றும் கஷ்டமான டாபிக் கிடையாது விட்டமின்ஸ் பொறுத்தளவு. ஸோ இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் சொல்லிடுறேன். விட்டமின்ஸ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காம்போசிஷன் ஒரு விட்டமின்னா என்னென்ன இருக்கும், ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், டெஃபிஷியன்சி டிசீஸும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ விட்டமின்ஸ் அப்படின்னு சொன்னாவே இட்ஸ் இன்ஆர்கானிக். சரி, இட்ஸ் அ கெமிக்கல் மாலிகுல்ஸ். சரி, இன்ஆர்கானிக் மாலிகுல்ஸ். இது வந்து இட்ஸ் நாட் டு ப்ரொடியூஸ் தட் எனர்ஜி. இது வந்து பாடி குரோத்துக்கோ, புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிப்பிட் மாதிரி இதுக்கு ஒரு ரோலே தனி விட்டமின்ஸ். சரியா? ஸோ விட்டமின்ஸ் பொறுத்தளவு இட்ஸ் அ ரெகுலேட்டர்ஸ். தமிழ்ல சொன்னா ஒழுங்குபடுத்துவை. நிறைய நம்ம பாடியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவை யாருன்னு கேட்டா விட்டமின்ஸ். சரியா? ஸோ இந்த வேர்டை சொன்னவர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். ஃபங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜென்ரலி விட்டமின்ஸ் வேர் கிளாசிஃபைட் இன்டு தட். இந்த இங்க மென்ஷன் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். ஃபேட் சாலுபிள் விட்டமின் and water soluble vitamins, and the basis of solubility we are classified like this. Okay, fat soluble vitamin means ADEK, water soluble vitamin B complex and C. நிறைய இதோட ரோல் உண்டு விட்டமின்ஸ். அதான் சொன்னேன், இட்ஸ் ரெகுலேட்டர்னு சொல்லிட்டேன். ஃபங்க்ஷன் வைஸா பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன், ஏன்னா நம்ம சிலபஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறவாங்க. அது இட் வில் பி ஆக்ட் as a ஹார்மோன்ஸ், இட் வில் பி ஆக்ட் as a ஆன்டி, அது வித்தின் பிராக்கெட்ல சொல்லியிருப்போம். பேஜ் நம்பர் 51 சார், take page number 51 material unit 9 page number 51. Hormones, antioxidant, like antioxidant ave nam vitamin E da ஞாபகம் வரும். சரியா? அது மாதிரி some mediator of cell signaling, இது இந்த cell and molecular biology படிப்போம். சரியா? and related cell and tissue growth and differentiation, vitamin A யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. B complex vitamin பொறுத்தவரை almost large number of that vitamins. இதுல நிறைய functions இருக்கு. It will be mostly B complex vitamins, everything will be act as a coenzyme. நிறைய எக்ஸாம் நம்ம என்சைம்ஸ் அந்த டாபிக்ல இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். சரியா? சோ ரைட். ஸோ விட்டமின்ஸ்ல இது மோஸ்ட்லி பி காம்ப்ளெக்ஸ் எவ்ரிதிங் கோஎன்சைம் சொல்றோம். மற்றபடி ஏடிஇகேல ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்
ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது சரியா. அதுல பி காம்ப்ளெக்ஸ் வாட்டர் சாலுபிள் விட்டமின்ல பி காம்ப்ளெக்ஸ்ல மோர் தென் என்ன சொல்றேன்னா 13 விட்டமின்ஸ் இஸ் தேர். பட் ரொம்ப ஃபெமிலியர்ஸ்ல ஒரு 8 விட்டமின்ஸ் தான் மெயினா சொல்றோம். டோட்டலா வந்து ஒரு 8 விட்டமின்ஸ் பி காம்ப்ளெக்ஸ்ல, மொத்தம் 13 அந்த ஃபேட் சாலுபிள் அண்ட் வாட்டர் சாலுபிள் தான். ரைட், இதுல ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம் விட்டமின்ஸ் அண்ட் த டிசீஸ் டியூ டு த டெஃபிஷியன்சி ஆர் ஓவர். அதாவது குறைஞ்சா மட்டும்தான் நோய் வரும்னு கிடையாது. விட்டமின் அதிகமா இருந்தாலும் பாடியில இருந்தாலும் அதான் ஓவர் டோஸ் ஆஃப் த டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் பிரச்சனை தான். ஸோ இந்த டேபிள நீங்க பாத்துக்கோங்க, எது எது என்னென்ன என்ன டிசீஸ் வரணும் இதையுமே பிசியாலஜிலையும் படிச்சிருப்போம் சரியா. நெக்ஸ்ட் வந்து ட்ரெடிஷனல் நேம், அந்த விட்டமினுடைய கெமிக்கல் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னென்னலாம் கெமிக்கல் நேம், இதுலயும் நீங்க கெமிக்கல் நேம் கொஞ்சம் எப்பவுமே நம்ம பிஜி பொறுத்தளவு முன்னாடிதான் விட்டமின் ஏ அப்படிலாம், இப்ப ரெட்டினால், ரைபோஃப்ளவின், நியாசின், பாந்தமிட்டிக் ஆசிட், இந்த போலிக் ஆசிட் இப்படிதான் கொஸ்டின் கேட்காங்க. அவே நீங்க கெமிக்கல் நேம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும், அதை நீங்க பாத்துக்கோங்க சரியா. இப்ப பேஜ் நம்பர் 51ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். 52ல இருந்து சார் இதுல நான் ஒன்னு மட்டும் விட்டமின் ஏ மட்டும் சொல்றேன், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நீங்க ரீட் பண்ணாலே புரியும். இதுல நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. படிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க போறது ஃபேட் சாலுபிள் விட்டமின், அதுல விட்டமின் ஏ. அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கெமிக்கல் அதுல காம்போசிஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இதான் டைட்டில். அப்ப கெமிக்கல் காம்போசிஷன்னா அதோட ஸ்ட்ரக்சர், மாலிகுலர் இந்த இருக்குல்ல மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், மாலிகுலர் ஃபார்முலா. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகுலர் ஃபார்முலாலாம் இதுல C20H30O இது மொத்தமான அட்லீஸ்ட் பைகாட் பண்ணிருங்க சார், மனப்பாடம் பண்ணிருங்க, வேற வழி கிடையாது. அதுக்கு கீழே மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பயங்கரமான இந்த பென்சின் ரிங்கு அதெல்லாம் இப்படி போட்டு இருக்கும். அதையும் சும்மா ஒரு ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி படம் வந்தா இப்படி அப்படின்னு ஒரு அது ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான். பட் அது அந்த மாதிரி 4 பிக்சர் கொடுத்திருந்தா ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். ஒரு தடவை 2 தடவைக்கு நம்ம அப்படியே படிக்கும்போது போட்டு பார்த்தா. ஆனா இந்த அட்லீஸ்ட் இதையாவது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மாலிகுலர் ஃபார்முலா, ஏன்னா அங்க வந்து காம்போசிஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு சுவாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு கெமிஸ்ட்ரி அளவு கேட்க முடியாட்டாலும் இந்த மாதிரி மாலிகுலர் ஃபார்முலா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நீங்க படிச்சு தான் ஆகணும் சரியா. அதே மாதிரி கெமிக்கல் நேம் படிச்சுக்கோங்க. நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன், மற்றது எல்லாம் அப்படித்தான். ஓகே, கெமிக்கல் நேம். அதுல கெமிக்கல் நேம்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி கரோட்டின் சொல்லுது, ரெட்டினால், பீட்டா கரோட்டின். ரெட்டினால் ரொம்ப ஃபெமிலியர் நம்மளுக்கு. ஆனா பீட்டா கரோட்டின் இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நினைப்போம் சரியா. சோ இதுவும் அதே நேம் தான். இது மோஸ்ட்லி ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல தான் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த லோக்கல் ஆதார் ஃபுல்லா ரெட்டினால் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் மெயினா உள்ளது. விட்டமின் அது மற்றபடிலாம் இதுக்கு எது எசென்சியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் விட்டமின் ஏ வந்து அங்கே டேபிளையும் கொடுத்துருப்போம். மற்றபடி ஃபங்க்ஷன் வைஸாகவும் கேரக்டர் வைஸ், அதாவது கேரக்டர் வைஸாகவும் கொடுத்துருப்போம். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நியூ செல்ஸ் ஃபார் நெசசரி ஃபார் தட். மெயினா ஐ பொறுத்தளவு த நைட் பிளைண்ட்னஸ் ரிசல்ட் தட், the cancer protective properties, skin problem and aging-க்கு விட்டமின் ஏ. நீங்க இந்த காஸ்மெட்டிக் ஐட்டத்தெல்லாம் பாருங்க, இதுல விட்டமின் ஏ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. நைட் பிளைண்ட்னஸ் அது ஒரு பிரச்சனை இருக்கு. ரீஜெனரேட்டிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பாடி, அதுக்கும் விட்டமின் ஏ வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸ்ட்ராங் போன்ஸ், டீத் அண்ட் ஸ்கின் அண்ட் கம்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு. அண்ட் வாக்கிங் மெயினா தைராய்டு. எஸ் சார் சொல்லுங்க சார். சார் விட்டமின் B3க்கும் B5 வேரியேஷன் இருக்குது. விட்டமின் 11th புக்ல வந்து B3 வந்து பென்டாதெனிக் ஆசிட் இருக்குது. ஆமா, அது ஒவ்வொன்னு போட்டுருக்கு சார். புக் டு புக் கொஞ்சம் மாறுது சார். நான் சொல்றேன், அது அந்த ஏரியா வரும்போது சொல்றேன். ஓகே சார். அது சொல்றேன், நம்ம மெட்டீரியல் 2 இடத்துல வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? ஓகே, அது நீங்க பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு பெருசா அந்த இடத்துல இருக்காங்க. பட் ஸ்கூல் புக்கு நீங்க ஃபைனல் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஸ்கூல் புக்கு நம்ம எவிடன்ஸ் ஸ்கூல் புக்கு பண்ணலாம். இருந்தாலும் ரெஃபரன்ஸ் புக்ல நம்ம என்ன இருக்கோ அதையும் நம்ம பார்த்துக்கிடுவோம் சரியா. அந்த நிக்கோட்டினிக் ஆசிட், நியாசின், அது B5 B3 கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. சரி ரைட். ஏன்னா இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம இந்த அஸ் எ ஜுவாலஜி ஸ்டூடெண்டா ஒன்று வரும், நெக்ஸ்ட் மெடிசன் ஸ்டூடெண்டா வந்து அது வேற மாதிரி பாருங்க. அந்த மாதிரி டெக்னிக்கலா அது நேம் வந்து வித்தியாசமா சொல்றாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை சார், பார்த்துக்கிடுவோம் ரைட். ஸோ நெக்ஸ்ட் தைராய்ட் கிளாண்டோடைய ஒர்க் பண்றதுக்கும் அதோட விட்டமின் ஏ வந்து நம்ம சிம்டம்ஸ், அந்த டெபிஷியன்சி ஓவரா இருந்தாலும் பிரச்சனை தான், டெபிஷியன்சி ஆனாலும் பிரச்சனை தான், அது கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் கேர்ஃபுல் டாக்ஸிசிட்டி, நேச்சுரல் சோர்ஸ்னா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நார்மலா ஒரு விட்டமின் ஏன்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன டைட்டில் வருதோ அதே தான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா விட்டமின்ஸுக்கும் சரியா. அடுத்த DEK பின்னாடி இருக்குது, என்ன சொல்றேன் நானு. ஸோ இதுல பி காம்ப்ளெக்ஸ் சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆக்சுவலா 1 to 13 பி காம்ப்ளெக்ஸ் இருக்கான் சரியா. அதாவது B1 B2 B3 B4 B13 வரைக்கும் இருக்கான். பட் ரொம்ப ஃபெமிலியர் வந்து ஃபைனலி ஒரு 8 விட்டமின்ஸ் வந்து மெயினா சொல்றாங்க. 8 விட்டமின்ஸ்.
ஸோ அதுல தான் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, B1 thymine, B2, B3 நிக்கோட்டினிக் ஆசிட்ஸ். ஓகே, அது மாதிரி B5 வந்து பாந்தோனிக் ஆசிட், B6 வந்து பைரடாக்சின், B11 வந்து ஃபோலிக் அண்ட் அந்த மாதிரி B12 வந்து சைனோகோபலாமைன் ஆர் கோபலாமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இதுல B1 thymine அதே கதை தான் சார். நீங்க இதுல நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. மாலிகுலர், அதாவது கெமிக்கல் நேம் தெரிஞ்சுக்கோங்க, மாலிகுலர் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க, ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸ்ட்ரக்சரும் எப்படி சார் படிக்க முடிஞ்ச அளவு கொஞ்சம் அது எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா 4 ஆப்ஷன் கொடுத்தா ஓரளவு நம்மளுக்கு தெரியாட்டாலும் அந்த கெஸ்ல அடிக்கிற மாதிரியாவது இருக்கணும். சரியா? ஐ மீன் அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், மோஸ்ட்லி இந்த நர்வ் டிஸ்டர்பன்ஸுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அனிமியா, ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் மைண்ட் அந்த இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. மற்றதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணாலே புரியும். B2 ரைபோஃப்ளாவின் அதே மாதிரி தான் கெமிக்கல் காம்போசிஷன், மாலிகுலர் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. B2 வந்து UGTRலே இந்த பெரி பெரி விட்டமின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஒன்ஸ் கேட்டிருந்தாங்க, டெபிஷியன்சினால வரக்கூடியது. அந்த சிண்ட்ரோம்ஸும் பார்த்துக்கோங்க. சரியா? மற்றபடிலாம் ஓவர் டோஸ் ஆனது டெபிஷியன்சினால என்ன இதுல ஸ்பெசிபிக் பயோகெமிக்கல் மெக்கானிசம்லாம் இதுல சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சும்மா ரொம்ப டீட்டெயிலா ஒண்ணு வேண்டாம். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன் வந்து நீங்க பாத்துக்கோங்க. டெபிஷியன்சினால வரக்கூடிய டிசீஸை நீங்க பாத்துக்கோங்க. சரியா? B3 அது நிக்கோட்டினிக் ஆசிட், அது நிக்கோட்டினமைட் அப்படின்னு சொல்றாங்க. B3 வந்து சரியா? கெமிக்கல் நேம் நிக்கோட்டினிக் ஆசிட்ஸ். ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க என்ன ஃபார்முலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சர். சரியா? அதுலயே வந்து 2 விதமா இருக்குது. சரியா? அது பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ், அது ப்ராப்பர்ட்டிஸ்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் தான். டெபிஷியன்சினால ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ். சரி, ஃபுல்லாவே விட்டமின்ஸ் ஃபுல்லா நான் ஒண்ணா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல சார். சும்மா நீங்க ரீட் பண்ணாலே புரியும். இதோட ஸ்பெஷல் என்னன்னா UGTRல கேட்டிருக்காங்க, விட்டமின் B3 வந்து பெலக்ரா. சரியா? அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டெபிஷியன்சில வரக்கூடியது. நெக்ஸ்ட் நேச்சுரல் அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ண B5 தான் இந்த பாந்தோனிக் ஆசிட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க சார். B5 இதுல மாலிகுலர் ஃபார்முலா பார்த்துக்கோங்க, கேரக்டர்ஸ் பார்த்துக்கோங்க, டெபிஷியன்சி அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க, என்னென்ன டெபிஷியன்சினால என்னென்ன. B6 பைரடாக்சின். சரியா? பைரடாக்சின் ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் செல்ஸ், அது RBC ஃபார்மேஷன், அதோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி அதோட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. B11 ஃபோலிக் ஆசிட்ஸ். சரியா? அதுவும் கேரக்டரிஸ்டிக்ஸ், டெபிஷியன்சி டிசீஸ், ஃபார்முலா just read that. சரியா? B12 PGலே கேட்ட கொஸ்டின், சயனோகோபாலமைன். சோ இதுல என்ன கேட்டாங்கன்னா, இதுல உள்ள அந்த மெட்டல் அயான் பேர் என்ன, அதுலயே இருக்கு கோபால்ட். அதுக்கு அது பேரே சைனோகோபாலமைன் சொல்றாங்க. இந்த இதுல பேரு சைனோகோபாலமைன், கோபால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபார்முலா பார்த்துக்கோங்க, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், சிம்டம். இது பிசியாலஜில ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் சார், பிசியாலஜிலையும் சொல்லியிருக்கேன். சரியா? இது எல்லாமே B காம்ப்ளெக்ஸ் விட்டமின். சியும் வாட்டர் சாலுபிள் விட்டமின் தான். சி வந்து அஸ்கார்பிக் ஆசிட்ஸ். சரியா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா, சி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், சி உடைய ஃபார்முலா. ரைட். நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் ஸ்கர்வி, UGTRல கேட்டாங்க. சரி, இது சி, பி, சி. அதுக்கடுத்து ஏ ஏற்கனவே பார்த்த மாதிரி விட்டமின் டி பேஜ் நம்பர் 58ல இருக்கும் பாருங்க. இது வந்து கால்சிஃபரால் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல எர்கோஸ்டிரால்னு சொல்லுவோம். ஏன்னா கால்சிஃபரால்னா இட்ஸ் மெடப் ஆஃப் தட் கால்சியம், போன்ஸ், டீத் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதுக்காக கால்சிஃபரால்னு சொல்றோம். இதுலயே நிறைய டைப் இருக்கு, 1, 2, 3 அந்த மாதிரி டைப் எல்லாம் இருக்குது. எர்கோஸ்டிரால்னா விட்டமின் டி வந்து சன்லைட் விட்டமின் சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம ஸ்கின்ல வந்து அந்த நிறமி மூலம் வந்து நம்மளுக்கு விட்டமின் சிந்தேஸ் வகை, அந்த மாதிரி பேர் வச்சிருக்கேன் எர்கோஸ்டிரால். மாலிகுலர் ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க, என்ன இதோடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு. சரியா? அது மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ், சிம்டம்ஸ், டிசீஸ் உள்ள. இதுல விட்டமின் டி சிந்தசைஸ்ல வந்து நிறைய இது கொடுத்துருப்பேன் நான். பயோகெமிஸ்ட்ரி அந்த மெட்டீரியலையும் கொடுத்துருப்பேன், ஓல்டுலையும் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. என்னென்ன ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும், ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் மொத்தமா நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? விட்டமின் டி. விட்டமின் இன்னு சொன்னாவே நம்மளுக்கு டோகோஃபெரால் வரும். எஸ் சார். அந்த விட்டமின் D1 T2 இருக்கு சார். அது மாதிரி விட்டமின் ஏல ரெட்டினாலும் பீட்டா கரோட்டின் 2 வகையா சார்? அது 2 டைப்பா சார்? 2 டைப். இதுல 4 இருக்குல்ல, 3 இருக்கு இதுல. ஆமா, இது 3 இருக்குமா, அது 2 இருக்கு. அதுல 2. ஆமா, அதுல டைப் நிறைய இருக்கு. அது டீப்பா போனா ரொம்ப டீப். அதுல வந்து மேல பாருங்க, அந்த B1ல வந்து 2 இது இருக்கும். அது பீட்டா கரோட்டின், அந்த ஃபர்ஸ்ட் கெமிக்கல் நேம் வந்து பாத்தீங்களா, ரெட்டினால்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. அதே இது இந்த மாலிகுலர் ஃபார்முலா பீட்டா கரோட்டினுக்கு C40 and H56. விட்டமின் டி மாதிரி அதுவும் ஒரு 2 டைப், அவ்வளவுதான், 2 டைப். சரியா? அது வந்து நம்ம ஐ மீன் இந்த ஃபார்முலா. ஓகே சார், அந்த ஃபார்முலா பாத்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஆல்மோஸ்ட் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். இந்த அளவுக்கு D1 D3 அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு பார்த்தாலே ஓகே டி இப்படிதான் இருக்கும். அதுல 2 டைப்னா இதுல ஒரு 3 அந்த மாதிரி பாத்துக்கோங்க. சரியா?
இ வந்து டோகோஃபெரால். ஐ திங்க் இ தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று தான் கேட்டாங்க டிஆர்பில. சரியா? நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. விட்டமின் இ. விட்டமின் இ வந்து டோகோஃபெரால். மோஸ்ட்லி இந்த ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. இது வந்து அது ரொம்ப முக்கியம். இந்த விட்டமின் ஹைட்ஸ் பாருங்க, பயாட்டின் சொல்றாங்க சார். இது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். விட்டமின் ஹைட்ஸ் ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது. பயாட்டின், டிபயாட்டின் சொல்லக்கூடியது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கே, இது கேனாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? மோஸ்ட்லி அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அது மாதிரி அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. விட்டமின் கே. ஹியூமராய்ட்ஸ், அதாவது பிளட் கிளாட்டிங் ரிலேட்டடா உள்ள ஒரு விட்டமின் தான் விட்டமின் கே. சரியா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா அதில் கிடையாது. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இது ஆன்டி ஆக்சிடென்ட், இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நம்ம விட்டமின் இ தான் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம். இருந்தாலும் வேற வேற சில விஷயத்துலயும் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஏல அந்த மாதிரி ஆக்ட் பண்ணும், சிலையும் ஆக்ட் பண்ணும். நிறைய இதுல வந்து இட்ஸ் அ மல்டிபிள் டைப் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆஃப் ஏ, சி, இ. இந்த மாதிரி சில என்சைம்ஸ் ஆல்சோ டு இன்வால்வ் தட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 61ல இருக்கும் பார்த்துக்கோங்க அது. ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள ரிசல்ட் தான். மற்றெல்லாம் 62 அதெல்லாம் வந்து கொஞ்சம் அது எப்படி இந்த மெலானின், டோகோஃபெரால். ஸோ ஜென்ரலி மெலட்டோனின் இந்த ஸ்கின்னோடைய ஃபங்க்ஷன்ஸ்ல ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ல ஒரு டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க. என்னென்னலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல, ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். சரியா? நீங்க பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயோ எனர்ஜெட்டிக்ஸ். ஸோ இதுல பயோ எனர்ஜெட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது பயோ எனர்ஜெட்டிக்ஸ்ல. சரியா? ஏன்னா ஒவ்வொரு மெட்டபாலிசம் தான். இது நம்ம ஓல்டு சிலபஸே போகும் சார். அன்னைக்கு திரும்பவும் கம்ப்ளீட்டா ஓல்டு சிலபஸ் ஃபுல்லா பார்த்தேன் மெட்டீரியல். அதை தாண்டிலாம் ஒன்றும் பெருசா வராது. அதுல பார்ட் 3 இருக்கு பாருங்க. அந்த பார்ட் 3யும் வந்து ரொம்ப டீட்டெயிலாவே இருக்கும். பார்ட் 1ல நான் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். பார்ட் 3ல வந்து இந்த எந்தெந்த விஷயத்த நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அந்த வெறுமனே பேசிக்கா சில விஷயங்கள்லாம் வந்து லாஸ்ட் இயரும் கேட்டாங்க, 2019லயும் கேட்டிருந்தாங்க. சரியா? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ பயோ எனர்ஜெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். பயோ எனர்ஜெட்டிக்ஸ். ஸோ இந்த வேர்டு வந்து நத்திங். இட்ஸ் ஸ்டடி அபவுட் த எனர்ஜி ஃப்ளோ. பயோ எனர்ஜெட்டிக்ஸ் என்ன சார்னா, இந்த வேர்டு வந்து நம்ம சிலபஸ் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். பயோ எனர்ஜெட்டிக்ஸ் இதுதான் டைட்டில். அதுக்குள்ளதான் தனியா பயோ எனர்ஜெட்டிக்ஸ் நீங்க படிக்க தேவையில்ல. அதுக்குள்ள என்னென்ன டைட்டில் படிக்க போறோம்னா, கிளைகாலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் பாஸ்புலேஷன். இது ரொம்ப டீட்டெயிலா எங்க இருக்கும்? ஓல்டு மெட்டீரியல் இருக்கும். நெக்ஸ்ட் கப்புள் ரியாக்ஷன், குரூப் டிரான்ஸ்ஃபர், பயாலஜிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்டியூஷன். சரியா? இது மட்டும் புதுசு, கொஞ்சம் பழையசுல அவ்வளவா இருக்காது. அதான் நான் ஒரு பிடிஎஃப் கூட அனுப்பியிருந்தேன். சரியா? அது பார்த்துக்கலாம், மெட்டீரியலையும் பார்த்துக்கலாம். இதுல பெருசா அந்த அளவுக்கு கொஸ்டின் வந்தது இல்லை சார். அந்த அளவுக்கு பெருசா வரல. ஆனா இந்த பயோ எனர்ஜெட்டிக்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 3rd பார்ட் மெட்டீரியல் ஓல்டு சிலபஸ்ல 3rd பார்ட்ல பேஜ் நம்பர் 73 அதுல ஸ்டார்ட் ஆகும். அது கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. அதே தான், வேற அது அந்த கிளைகாலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் பாஸ்புலேஷன். அதே கீழே மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட். அதுவும் பயோ எனர்ஜெட்டிக்ஸ்ல டைட்டிலே கொடுத்துருக்கலாம். அது ஏன் தனியா வந்து மெட்டபாலிசம் அப்படின்னு கொடுத்தாங்க? அதுவும் இந்த கேட்டகரியிலே வந்துடும். ஏன்னா கார்போஹைட்ரேட் பார்க்கும் போதே கிளைகாலிசிஸ் வந்துடும்ல. சரி, இதுல கிரப் சைக்கிள் இல்ல, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அது கூட நம்ம அந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்புலேஷன்ல வந்துடும். இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் படிக்காம விட்டுறக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன் நான். சரியா? யூரியா சைக்கிள் இல்ல. யூரியானா புரோட்டீன் மெட்டபாலிசனாவே யூரியா சைக்கிள் தான். பிசியாலஜிலையும் படிச்சிருப்போம். பயோகெமிஸ்ட்ல ரொம்ப டீட்டெயிலா டைப்டு மேட்டராவே நான் கொடுத்துருப்பேன். 3rd பார்ட்லயும் கொடுத்துருப்பேன். 2nd பார்ட்லயும் இருக்கும், 3rd பார்ட்லயும் இருக்கும். அதை தாண்டிலாம் கொஸ்டின் வரவே வராது. நான் சொல்றேன் நான். சரியா? ரைட். ஸோ இப்ப பயோ எனர்ஜெட்டிக்ஸ்னா நத்திங். இட்ஸ் ஸ்டடி ஆஃப் தட் எனர்ஜி ஃப்ளோ அண்ட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த பயாலஜிக்கல் சிஸ்டம். இதான் நம்ம என்ன சொன்னோம், பயோ எனர்ஜெட்டிக்ஸ். இட் இன்வால்வ் தட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி டூரிங் த மெட்டபாலிசம். சரியா? மெட்டபாலிசம் நடக்கும்போது அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாத்தீங்களா? ஸோ இதை தான் நம்ம பயோ எனர்ஜெட்டிக்ஸ்ன்னு சொல்றோம். மோஸ்ட்லி ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் சொல்லுவாங்க. நான் இந்த சிம்பிள் கூட லாம்டா ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. லாம்டா ஜி ஆஃப் ரியாக்ஷன்ஸ், ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ். சரி, இதை பத்தி பின்னாடி டீட்டெயிலா நம்ம அடுத்த பார்ப்போம். இது சும்மா ஒரு பயோ எனர்ஜெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன். சரியா? இதுல மெயினா அந்த ஜிப்சம் சொல்ல ஒரு அவர் தான் இந்த லாம்டா ஜி, இந்த ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்ற பாருங்க, பேஜ் நம்பர் 63. அதை ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. ஃப்ரீ எனர்ஜி ஜிப்சன் சொல்லிட்டு இது ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா கூட லாஸ்ட் கிளாஸ் காமிச்சு. கெமிக்கல் பொட்டன்ஷியல். மெட்டபாலிசம் என்ன சார்? அதாவது வளர்சிதை மாற்றம் தமிழ்ல சொன்னா.
வளர், சிதை, மாற்றம். மெட்டபாலிசம் மீன்ஸ் அனபாலிசம் பிளஸ் கெட்டபாலிசம். Anabolism means formation. Catabolism means destruction. So anabolism plus catabolism together we are called as metabolism. அவ்வளவுதான் முடிஞ்சு. சரியா? So that time that energy will be lost and energy will be gained. So கண்டிப்பா என்ன எனர்ஜி லாஸ் ஆகுது, எவ்வளவு எனர்ஜி கெயின் ஆகுது. ஸோ நான் படிக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இப்ப லைட்டா சொல்றேன். நீங்க படிக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா, எப்படி படிக்கணும்னா, இப்போ மெயினா கிளைகாலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. சார் கிரப் சைக்கிளும் படிக்கணும். ஆனா அது ஸ்பெசிஃபிக்கா நம்ம சிலபஸ்ல நியூ சிலபஸ் சொன்னவாறு ஒரு கொஸ்டின் செட்டர் இதுல தான் எடுப்பாரு. கிளைகாலிசிஸ்ல எடுப்பாரு, இல்லைன்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் தான் எடுப்பாரு. அப்ப கிளைகாலிசிஸ்னா டெஃபினிஷன் எங்க நடக்குது ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. நான் ஏற்கனவே ஓல்டுல சொல்லியிருப்பேன். லொகேஷன் எங்க நடக்குது, இதெல்லாம் தேர்ட் பார்ட்ல பக்காவா கொடுத்துருப்பேன். சரியா? எங்க நடக்குது, அதே மாதிரி அந்த ரியாக்ஷன் கரெக்ட் சீக்வன்சஸ். இப்ப இந்த இதான் சைட்டோபிளாசம் இதுலயே இருக்கு. கிளைகாலிசிஸ் ஃபார் சைட்டோபிளாசம் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. கரெக்ட், இதுல ரொம்ப பேசிக்கா தான் கொடுத்துருக்கேன். சரியா? இதே சிட்ரிக் அதான் சொல்ல கிரப் சைக்கிள்னா மைட்டோகாண்ட்ரியா. சரியா? சோ மைட்டோகாண்ட்ரியல் இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினும் அந்த பர்டிகுலரா அந்த மெம்பரைன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். சோ இது எங்கெங்க லொகேஷன், வேர் ஆக்சுவலி டெக்ஸ் பிளேஸ், இது அந்த லொகேஷன் நீங்க நல்லா பாத்துக்கணும். சரியா? சோ இதுல வந்து செல் மேக்ரோ மாலிகுல்ஸ் அது நிறைய இது இன்வால்வ் ஆகும். சரியா? அனபாலிசம்னா என்ன மீனிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபார்மேஷன் இந்த புரோட்டீன், பாலிசாக்கரைட், லிபிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட். அனபாலிசம் மூலம் அது வந்து அமினோ ஆசிட், சுகர், ஃபேட்டி ஆசிட், நைட்ரஜன்ஸ் தான். இது கெட்டபாலிசம்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட்ஸ் ஆர் ஃபேட் டெஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளுக்கு என் ப்ராடக்ட் கிடைக்கும். மேபி வாட்டர், அமோனியா யூஸ்ஃபுல். தட் டைம் தட் ஏடிபி எனர்ஜி we are getting. அதான் அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம். இதுல நான் ஃபர்ஸ்ட் டைட்டில் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுதான் கிளைகாலிசிஸ். சரியா? சோ இதுதான் கிளைகாலிசிஸ். லாஸ்ட் நான் ஓல்டு சிலபஸ்ல கரெக்ட் சீக்வன்சி சொல்லியிருப்பேன். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி சில ஃபார்முலாலாம் சொல்லியிருப்பேன் ஓல்டு சிலபஸ்ல. அந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன். நாளைக்கு அடுத்த கிளாஸ், அடுத்த டெஸ்ட் நடக்கும் போது பாத்தீங்களா, அதெல்லாம் கரெக்ட் சீக்வன்சி தான். இப்ப இங்க டாப்ல குளுக்கோஸ்ல ஆரம்பிச்சு சார் பைருவேட் வரைக்கும் கேட்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. நடுவில் ஏதாவது மிஸ் பண்ணி கூட இருக்கும். நீங்க இருக்கிற 4 ஆப்ஷன்ல கரெக்டா பார்த்துக்கணும். எது ரிவர்சபிள், எது இர்ரிவர்சபிள், எங்க படிக்க வேண்டிய விஷயத்துக்குள்ள நான் ஏற்கனவே சொன்னதான் திரும்ப நான் சொல்றேன். கிரைண்ட் டவுன் தான். எங்க ஏடிபி வந்து செலவாகுது, சரியா? எங்க ஏடிபி வந்து ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல NADH2 மாறுது. சரியா? இந்த மாதிரி எத்தனாவது ரியாக்ஷன், இதுல எந்த என்சைம் இன்வால்வ் ஆகுது, எந்த ரியாக்ஷன்ல இருந்து எந்த ரியாக்ஷன் போகும்போது, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கணும். எது ரிவர்சபிள், எது இர்ரிவர்சபிள், அதெல்லாம் படிச்சுக்கணும். இப்போ ஒவ்வொன்னா நான் ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணல. இப்ப நான் வந்து ஜென்ரலா சொல்லிட்டேன். இது நீங்க இந்த மெட்டீரியல் பார்க்கும்போது 64ல ஒரே ஃபார்முலாவா இருக்கும். இது பார்த்தாலே தலை சுத்தும். அங்க ஏன்னா நீங்க அட்லீஸ்ட் 2019 GRல ஒரு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, ஃபார்முலால கேட்டாங்க சார். ஃபார்முலா, அதாவது ஃபார்முலா இது 2017 வரைக்கும் ஃபார்முலா கேட்டதே கிடையாது. சரியா? அப்ப நான் ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருப்பேன். நீங்க அட்லீஸ்ட் கிளைகாலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், நெக்ஸ்ட் வந்து கிரப் சைக்கிள், அதுல அந்த நம்ம காம்பனன்ட்ஸ் வருது பாத்தீங்களா, அதனுடைய ஃபார்முலாவாவது தெரிஞ்சுக்கோங்க. நான் ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருப்பேன் ரெக்கார்டட் கிளாஸ்ல. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அது என்ன கொஸ்டின் வந்தது அதே நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ நான் திரும்பவும் சொல்றது அதான். அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க, லொகேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல ஏடிபி தான் கேட்பாங்க. வேற ஒன்றும் பெருசாலாம் கொஸ்டின் வராது. அழகா நம்ம மெட்டீரியல தாண்டி கொஸ்டின் வரவே வராது. நான் சேலஞ்சே பண்ணுவேன். சரியா? 65ல ஒவ்வொரு ரியாக்ஷன் அதுல பர்டிகுலரா பாருங்க. மொத்தம் 10 ஸ்டேஜில் நடக்கும். இது 10வது ஸ்டேஜ். இது ஒண்ணுன்னா இது 1ஆவதுன்னா 10 ஸ்டேஜா நடக்கும். சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். அதுல எவ்வளவு எனர்ஜி கிலோ ஜூல் பெர் மோல், அந்த ஃப்ரீ எனர்ஜி எவ்வளவு கிடைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பான்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கேட்பாங்களான்னு சும்மா ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்க பாத்துக்கோங்க. கிளைகாலிசிஸ்னா மொத்தம் நெட் கெயின் எவ்வளவு, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ் சொல்லியிருப்பேன். சரியா? டோட்டலா எவ்வளவு கிடைக்குது, நெட் கெயின் எவ்வளவு கிடைக்குது, எவ்வளவு லாஸ் ஆகுது, அதுல அதாவது கிராஸ் எவ்வளவு கிடைக்குது, எவ்வளவு லாஸ் ஆகுது, எவ்வளவு நெட் கெயின் கிடைக்குது. அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட் இங்க கொடுத்துருக்கேன். நெட் கெயின் எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு ஃபைனலா. இது இந்த பெர் மாலிகுல் ஆஃப் தட் குளுக்கோஸ் அண்டர் தட் ஏரோபிக் கண்டிஷன் வந்து 38 ATP we are getting that. சரியா? இது நிறைய தடவை டிஆர்ல கேட்ட கொஸ்டின். ஆனா கேட்கிற கொஸ்டின் எல்லாரும் இந்த கொஸ்டின் தான் கேட்பான்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா அவன் கேட்டது
பெர் குளுக்கோஸ் மாலிகுலோட அண்டர் தட் அனரோபிக் கண்டிஷன் கேட்டுருவாங்க. அந்த ஏரோபிக் அண்ட் ஏரோபிக் கண்டிஷன். அன்ஏரோபிக் கண்டிஷன்னாவே ஒன்லி 2 ATP மாலிகுல்ஸ் வித்தவுட் ஆக்சிஜன். அது ஆப்ஷன் வந்து 38 இருக்கும், 2 இருக்கும். நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு குளுக்கோஸ் மாலிகுலா போடுற 38 அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு ராங். ஸோ இதெல்லாம் கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின் மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்காக சொன்னேன் நான். சரியா? ஸோ கிளைகாலிசிஸ்ல நீங்க ஃபுல்லா ஸ்டெப் பை நான் எப்படி எல்லாம் கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி நீங்க கிளைகாலிசிஸை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? இதுவும் கொஞ்சம் இந்த மாலிகுலர் ஃபார்முலாஸ் இந்த கீழே இதெல்லாம் வந்து நான் சொன்னதுதான். ஒவ்வொன்றுக்கும் அந்த ஃபார்முலா எந்த இடத்துல ஏடிபி ஃபார்ம் ஆகுது, எங்க ஏடிபி வந்து கெயின் ஆகுது, எத்தனை ஏடிபி நம்மளுக்கு ஃபைனலா கிடைக்குது, அது எந்த என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது, இதெல்லாம் கரெக்ட் சீக்வன்ஸி நீங்க திரும்ப 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 நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நான் வரக்கூடிய டெஸ்ட் நிறைய கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். சரியா? கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், இதுல தான் நான் மேக்ஸிமம் நானே கேட்டிருக்கேன். ஸோ நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். இது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் உள்ளது. ஒரு நிமிஷம். சரி, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ஜெனரலி இது வந்து நம்ம இடிசி ஆர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படி அந்த மீனிங் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து இதுவும் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லிருக்கேன் சார். ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், அப்ப இந்த பாஸ்போ சிந்தட்டிக் பாஸ்போரிலேஷன்ஸ், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நிறைய நேம் இருக்குது. இது வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் சொல்லக்கூடியது. இங்க ADP will be generated by the joining of ADP or inorganic phosphates by means of the phosphorylation reactionல. சரியா? இதுல கூட ரொம்ப வளவளன்னு கொடுத்துருப்பேன் சார். இந்த பேஜ் நம்பர் 66ல இந்த ஃபார்முலாவை என்னமோ என்ன சார் லாம்டாஜின்னு இந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா வேண்டாம். நீங்க அந்த நம்ம ஏற்கனவே நான் சொன்ன பாத்தீங்களா ஓல்டு சிலபஸ், அதுல உள்ளது பாருங்க, அதே போதும். இது கூட ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். அந்த அளவுக்கு தேவையில்லை. கெமிக்கல் காம்போசிஷன் பேஜ் நம்பர் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து பேஜ் நம்பர் 68ல இங்க வந்து நான் பேசிக்கா கொடுத்துருக்கேன். ஒரு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் பாருங்க. மோஸ்ட்லி இது எங்க நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியா, அதுல பர்டிகுலர் மெம்பரைன். அப்ப ஏடிபிஎஸ் என்சைம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல F1 F0 ATPase சொல்லுவாங்க. அதுல காம்ப்ளெக்ஸ்ல அதுல தான் நடக்கக்கூடியது. சரியா? இந்த ப்ராசஸ் இந்த புரோட்டீன் கிரேடியன்ட் அக்ராஸ் தட் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன்ஸ். இது வந்து பீட்டர் மெச்சல் அவர் தான் இதை ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சரியா? பேஜ் நம்பர் 68 7ல அதுல 2 அதாவது ஒரு 3 பார்ட்டா பிரிச்சிருப்பேன் பாருங்க. மேல டாப்ல பாருங்க. ஒன்னு வந்து இது மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும்? மேட்ரிக்ஸ்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ள இன்சைடு இது வந்து. சரியா? இதுதான் மெம்பரைன். இதுதான் மெம்பரைன். இதான் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். சரியா? மெட்டீரியல் பாருங்க அப்படியே வெர்டிகலா கொடுத்துருப்பான். அது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். சரியா? ஒண்ணுன்னா இது 2 வந்து என்னது? இன்னர் மெம்பரைன், மைட்டோகாண்ட்ரியல் இன்னர் மெம்பரைன். மூணாவது வந்து இங்க வந்து இது ஃபுல்லாவே மெம்பரைன்ல சொல்லிட்டோம். இந்த ஸ்பேஸ்ல நடக்கிற மாதிரி இதுக்கு வெளியே போகும் சைட்டோபிளாசம். மெம்பரைனுக்கு வெளியே சைட்டோபிளாசம் நடக்குது. அதுதான் எங்கெங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். சரி, இதுல ஜென்ரலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்ட் சீக்வன்ஸ்ல கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் சீக்வன்ஸ் இது நான் எப்படி வரும்னு சொல்லி ஓல்டு சிலபஸ்ல அவ்வளவு டீட்டெயிலா நான் சொல்லியிருப்பேன். எதுக்கு அடுத்து எது வரும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் சீக்வன்ஸ் பார்த்துக்கணும். இங்கேயும் எத்தனை இடத்துல ஏடிபி ஜம்ப் ஆகுது, ஏடிபி ஃபார்ம் ஆகுது. சரியா? இன்னொரு பிக்சர் இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல யூபிக்யூனின், சைட்டோக்ரோம் C. ஸோ எந்த இடத்துல மாதிரி ஃபைனல் நம்மளுக்கு எங்க என்ன கிடைக்குது? ஆக்சிலேட்டிவ் பாஸ்போரிலேஷன் தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஆக்சிலேட்டிவ் பாஸ்போரிலேஷன் சொல்லக்கூடிய இங்க டீட்டெயிலா கொடுத்துருக்கோம் சார். இங்கேயும் அந்த NAD டிஹைட்ராஜனஸ் காம்ப்ளெக்ஸ் இன்னர் மெம்பரைன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அது வந்து கோஎன்சைம் Q, அது எபிக்யூனின் சொல்லக்கூடியது. அது சைட்டோக்ரோம் B, அதுல சைட்டோக்ரோம் A3. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி நடந்து ஃபைனலா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அது ஏற்கனவே ஓல்டு சிலபஸ் ரொம்ப டீட்டெயிலா சொன்ன மாதிரி நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஏடிபி வாட்டர் மாலிகூல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சிலேட்டிவ் பாஸ்போரிலேஷன் இங்க கூட நான் ரொம்ப பிரீஃபா தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப டீட்டெயிலா கொடுக்கல. சரியா? அது பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ அடுத்து நம்ம டைட்டில் என்ன பார்க்க போறோம்னா, இது கொஞ்சம் புது டைட்டில். தட்ஸ் அ கப்புள் ரியாக்ஷன்ஸ். சரியா? பயோ எனர்ஜெட்டிக்ஸ்ல கப்புள் ரியாக்ஷன்ஸ். இது என்ன சார்? இது ரொம்ப ஒண்ணு பெருசா உனக்கு நான் சொல்றது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. சோ நார்மலா இப்படி ஒரு டயக்ராம், ஒரு நிமிஷம் ஈஸியா அந்த டயக்ராத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுல 2 விதமான விஷயங்கள் இதுல சொல்லியிருப்பாங்க. டயக்ராம் மட்டும் சும்மா சிம்பிளா போட்டுறேன்.
கலர் பிங்க்குக்கு வந்து நான் ப்ளூ இல்ல பிளாக் போட்டுக்கிறேன். பிங்க்குக்கு பதில். சரி, ஓகே, லிசன். The coupled reactions. Then is a coupled reactions. Actually, that the energy coupled that in the coupled reaction வந்து மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் ரெண்டு விஷயம் நடக்கும் சார். நல்லா கவனிங்க. இந்த பேஜ் நம்பர் 68 லைன் பை லைன் படிச்சிடணும். பேஜ் நம்பர் 68 லைன் பை லைன் படிச்சிடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? எந்த லைனும் விடக்கூடாது. ஏன்னா இது ஒவ்வொரு லைனும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா coupled reactions are மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ். இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம் சார். கப்புள் ரியாக்ஷன் வந்து எதுக்கு ரிலேட்டடா உள்ளதுன்னா ரெண்டுக்குமே, மெக்கானிக்கல் அண்ட் கப்புள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ரைட், இதுல இந்த பிக்சர் மட்டும் பாருங்க. நான் சொல்ல மெட்டீரியல் பேஜ் நம்பர் 68 உள்ள பிக்சர் மட்டும் பாருங்க. த டவுன்வர்ட் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இங்க பாருங்க. இது வந்து அப்வர்ட், இது வந்து அப்வர்ட், இது வந்து என்னது டவுன்வர்ட். சரியா? இந்த பிக்சர் கூட இங்க போட்டிருக்கலாம். ஒரு நிமிஷம். எஸ், சரியா? இது வந்து அப்வர்ட். ஏன்னா டவுன்வர்ட் மேல இருந்தானே வரணும். திடீர்னு டக்குனு கீழே போடக்கூடாது, அதுக்காக சொன்னேன் நான். இது டவுன்வர்ட். ரைட், அப்ப இது என்ன சொல்ற? டவுன்வர்ட் மோஷன் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் இட்ஸ் ரிலீஸ் தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேன் பி இட்ஸ் மெக்கானிக்கல் ஒர்க். இது வந்து மெக்கானிக்கல் ஒர்க். இதுதான் நம்ம இங்க இதே இது இங்க பிளாக்ல ஒன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது வந்து என்ன பிளாக், நான் கலர் பிளாக் போட்டிருக்கேன். ஆக்சுவலா மெட்டீரியல் இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிங்க்னு சொல்லியிருப்பாங்க. பிங்க், இது வந்து பிங்க் கலர். சரியா? So, அப்ப இதுல என்ன சொல்லி, the energy will be can be do that mechanical work. The potential energy may available for the spontaneous the downward motion. அப்ப இது downward motions ஒரு பெருசா ஒண்ணும் கிடையாது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸர்கோனிக் ப்ராசஸ். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கீழே மெட்டீரியல் கீழே இருக்கும் பாருங்க, அந்த டயக்ராத்துக்கு கீழே இருக்கும் எக்ஸர்கோனிக். அப்ப இதுல பேசிக்கான கொஸ்டின் எண்டர்கோனிக், எக்ஸர்கோனிக். இதுக்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். பேச்சு சொல்லிட்டேன் நான். என்ன சார் ஓல்டு சிலபஸ் தான் டெஸ்ட்னு சொல்றீங்களா? இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் அதுல வரும், சரியா? பாத்துக்கோங்க. எக்ஸர்கோனிக், எண்டர்கோனிக் நான் ஓல்டு சிலபஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எக்ஸர்கோனிக், எண்டர்கோனிக் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன், சரியா? பேசிக்கா தான் கேட்டிருக்கேன். சரி, பாத்துக்கலாம். சோ இதுல வந்து மெக்கானிக்கல் ஒர்க், இதுல வந்து ஸ்பான்டேனியஸ் டவுன்வர்ட் த மோஷன்ஸ், அதாவது எக்ஸர்கோனிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிங்க், அந்த கலர்ல வந்து பிங்க் கலர்ல இருக்கும்னு சொல்றாங்க, அந்த ஒரிஜினல் டயக்ராமா இருந்தா. சரியா? இதே இது எண்டர்கோனிக்னா இது அப்வர்ட் மூவ்மெண்ட். இந்த இருக்கு பாத்தீங்களா, ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்களேன். இந்த ப்ளூ கலர்ல இருக்குது வந்து என்னன்னா, இது வந்து எண்டர்கோனிக் ரியாக்ஷன்ஸ். ப்ளூ கலர், அது பிங்க், இது ப்ளூ. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அத ஒர்க் டன் டு ரேசிங் தட் ஆப்ஜெக்ட். ரேசிங்னா மேல இப்படி ரேஸ் ஆகுது பாத்தீங்களா, இதுதான் ரேசிங், மேல் நோக்கி போறது. அத ரேசிங் தட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்ப என்ன சொல்றோம்? அப்ப இதுக்கு பிறகு எண்டர்கோனிக், இது எக்ஸர்கோனிக். எக்ஸர்கோனிக்னா த லாஸ்ட் த பொட்டன்ஷியல், த எனர்ஜி ஆஃப் தட் பொசிஷன். இங்க அப்ப இப்படி மேல ஏறதான் கொஞ்சம் டிஃபிகல்ட் டச், சரியா? சோ அப்ப இதுல ஒரு ஃபார்முலா மேல கொடுத்துருப்பாருங்க, ஒரு டெல்டா ஜி கிரேட்டர் தென் 0 கொஸ்டின் கேட்கலாம், கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. எஸ் லெஸ் தென் தான் சார் இருக்கு. greater than 0, less than greater than தான் சார் இருக்கு. greater than இருக்கு. எங்க less than greater than மேல நீங்க உள்ள ரன்னிங் மேட்டர்ல பாத்தீங்களோ, டயக்ராத்து மேல பாருங்க. நான் அந்த படம் போட்டிருக்கேன்ல, அதுக்கு மேல மட்டும் பாருங்க. இருக்கு, லெஸ் தென் இருக்கு. அது எங்க இருக்கும்? எக்ஸர்கோனிக்ல இருக்கு. இங்க பாருங்க, லாம்டா ஜி லெஸ் தென் 0. இது வந்து என்னது? எக்ஸர்கோனிக். இது வந்து என்னது? எண்டர்கோனிக். சரியா? அந்த டயக்ராத்து மேல பேஜ் நம்பர் 68ல டயக்ராத்து மேல பாருங்க. இது பின்னாடி நான் டீடைலா சொல்றேன். இந்த உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன் பாத்தீங்களா, பிடிஎஃப் அது நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து இதுல பிடிஎஃப்ல வந்து எக்ஸர்கோனிக் வந்து கரெக்டா தான் இருக்கு, பிடிஎஃப்லயும் கரெக்டா தான் இருக்கு. இது வந்து என்ன மீனிங்னா ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. இது வந்து எண்டர்கோனிக்னா டு ரெக்யூர் த எனர்ஜி. இது வந்து எனர்ஜி தேவை சார், ரெக்யூர் சார். இது வந்து ரிலீஸ், எனர்ஜி ரிலீஸ். இப்ப ஒரு பொருளை வந்து மேல் நோக்கி இப்படி போகிறதுக்கு புவியீர்ப்பு விசைக்கு
ஆப்போசிட்டா போறது கண்டிப்பா எனர்ஜி தேவை தானே. அதே மேல இருந்து கீழே வர்றதுக்கு எனர்ஜி தேவையா? கிடையாது. இதுதான் மேட்ரு. இது கொஸ்டினா வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு டிஆர்பில. எக்ஸர்கோனிக், எண்டர்கோனிக். அது அங்க ஏன்னா டெல்டா ஜி டெல்டா ஜின்னு இது என்ன சார் டெல்டா ஜி? சார் டவுட் வரும். அதுல மெட்டீரியல் ரன்னிங் மேட்டர்ல டிஜின்னு போட்டிருப்பாங்க. டிஜி அப்படின்னா டெல்டா ஜின்னு அர்த்தம். அது வேணா வித்தின் பிராக்கெட்ல அது என்ன மீனிங்னா டெல்டா ஜி நத்திங் த ஒர்க் பொட்டன்ஷியல் வேணா எழுதிக்கோங்க. டெல்டா ஜின்னு என்ன மீனிங்னா டெல்டா ஜி அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா இல்ல இப்படி சொன்னாலும் சரிதான், டிஜி இப்படின்னு சொன்னாலும் சரிதான். ஒர்க் பொட்டன்ஷியல் இது என்ன சார்னு கேட்டா ஒர்க் பொட்டன்ஷியல். அப்ப இது வந்து ரேசிங், இது டிக்ளைன் தட். அப்ப ரெக்யூர் தட் எனர்ஜி, இங்க ரிலீஸ் ஆஃப் தட் எனர்ஜி. இதுதான் மேட்டர். இததான் அங்க ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. So reaction 1 இதுல எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து the endergonic that upward movements another object is a blue. Other reaction 1 is the formation of the glucose 6-phosphate from the glucose and the inorganic phosphates. The yield that high energy than in the two reactions. Other endergonic reaction DG delta G is the positive argon சொல்றாங்க. Reaction 2 exergonic, it's a breakdown of that the adenosine triphosphate ATP. சார் இங்க வந்து ஏடிபி வந்து தேவை, அங்க ஏடிபி பிரேக் டவுன் ஆகும், ரிலீஸ் ஆகுது. அது எண்டர்கோனிக்னு சொல்லக்கூடியது. சரியா? சிம்பிளா கேன் பி டிரைவ் ஃப்ரம் த எண்டர்கோனிக் ரியாக்ஷன் த ரியாக்ஷன். இப்ப இங்க வந்து ரெக்யூர்னு என்ன மீனிங்? ஒரு ஏடிபி ஏடிபியா மாறும், அவ்வளவுதான். ஏன்னா எனர்ஜி தேவை பாத்தீங்களா, அதான் எண்டர்கோனிக்னு சொல்லக்கூடியது. அதுதான் இங்க ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க. மேல குளுக்கோஸ் பிளஸ் ஏடிபி, த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் பிளஸ் ஏடிபி. ஏன்னா ஏடிபி என்னவா மாறிடும்? ஏடி பியா மாறிடும் பிளஸ் ஒரு பாஸ்பேட் குரூப், இந்த மாதிரி மாறும் எனர்ஜி. சரியா? அது ஒவ்வொரு ரியாக்ஷன் 1ல பாருங்க, த குளுக்கோஸ் வித் த இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அயான்ஸ், அந்த ஒரு ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. குளுக்கோஸ் பிளஸ் 1 பாஸ்பேட், பேஜ் நம்பர் 68ல பாருங்க சார். குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் பிளஸ் வாட்டர். அதுல இது கூட கொஞ்சம் பைகாட் பண்ணிருங்க சார், வேற வழி கிடையாது. சரியா? ஏன்னா இந்த டேபிள்லையும் இருக்கு, அது நான் சொல்றேன். பிளஸ் 13.8 கிலோ ஜூல் பெர் மாலிகுல் எண்டர்கோனிக் ரியாக்ஷன்ல நடக்கக்கூடியது. அதே ரியாக்ஷன் 2ல ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஏடிபி. சரியா? இங்க வந்து அப்ப ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஏடிபினாவே என்ன மீனிங்? அங்க ஏடிபி வந்து ஸ்பிளிட் ஆகுது, அவ்வளவுதான். ஏடிபி உடஞ்சி ஏடிபியா மாறுது, பிளஸ் பாஸ்பேட் ஆகுது, மாறுது. சரியா? ரைட். அப்ப வந்து இங்க வந்து -30.5 கிலோ ஜூல்ஸ், அது எக்ஸர்கோனிக்ல நடக்கக்கூடியது. சரி, இதுதான் எக்ஸர்கோனிக் எண்டர்கோனிக்னா. அதுக்கு இங்க ஒரு பிக்சர் இருக்குல்ல, இதே மாதிரி கீழே ஒரு பிக்சர் இருக்கும் பாருங்க. அதுல ஒரு 3 டைப் ஆஃப் கிராஃப் இருக்கும். நான் சொல்ல அந்த ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கும். சரியா? அடுத்தது இங்க இருந்து இப்படி ஒரு கிராஃப் இருக்கும். இது வந்து டாட்டால உள்ளது, சும்மா ஒரு இதுக்காக. சரியா? இது என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் கிராஃப் தான் நம்ம என்ன சொல்லணும், ரியாக்ஷன் 1 டெல்டா G1 குளுக்கோஸ் பிளஸ் பாஸ்பேட், குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டா மாறுது. ரியாக்ஷன் 2 இங்க ஏடிபி செலவாகுது. சரியா? இது டெல்டா G2. the ATPs are converted to the ADP plus phosphate. இது reaction 1, reaction 2, reaction 3. reaction 3ல வந்து இது டெல்டா G3. சரி, டெல்டா G3 என்ன சொல்றது? இந்த ரெண்டையும் சேர்த்தாதான் டெல்டா G3. அவ்வளவுதான். ரெண்டையும் சேர்த்துட்டா என்னது? டெல்டா G3 is equal to delta G1 is equal to G1 plus delta G2. அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுதான் டெல்டா ஃபார்முலா. அப்ப இது வந்து குளுக்கோஸ் பிளஸ் ஏடிபி டு கன்வெர்ட் தட் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் பிளஸ் ஏடிபி. இத கெமிக்கல் ப்ராசஸ் லைக் தட் இஸ் தட். சோ இதுல மெயினா வந்து நீங்க பார்க்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, எண்டர்கோனிக்னா என்ன, எக்ஸர்கோனிக்னா என்ன, எங்க ஏடிபி லாஸ் ஆகுது, எங்க ஏடிபி கெயின் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு. Sir, hello sir. Sir, is this exergonic, endergonic, exothermic, endothermic or ரெண்டுமே சிமிலரா சார்? Is it கொஞ்சம் both are கொஞ்சம் same? ரிலேட்டடா சொல்லலாம். டெம்பரேச்சர் வச்சு தான் சொல்றோம், இங்க எனர்ஜி வச்சு சொல்றோம். இல்ல சார், அதே தெர்மல் அதான் எனர்ஜினாவே டெம்பரேச்சர் ஹீட் எவ்வளவு லாஸ் ஆகுது அதை வச்சு தான் சொல்றோம். ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் அங்க வந்து டெம்பரேச்சர் நம்ம பிசியாலஜிலையும் பார்ப்போம், ஈக்காலஜில அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த கீழே ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. அதே மேல கொடுத்த ரன்னிங் மேட்டரை பாருங்க, எண்டர்கோனிக் ஆஃப் ரியாக்ஷன் 1, எக்ஸர்கோனிக், அந்த சொன்னதே தான் இங்க டேபிள்ல கன்ஃபியூஸ் இல்லாம கொடுத்துருக்காங்க. அந்த பாருங்க பிளஸ்
13.8. எக்ஸர்கோனிக்ல அந்த ஏடிபி வந்து ஏடிபியா மாறுறது -30. அப்ப ஓவரால் கப்புள் ரியாக்ஷன், ஏன்னா கப்புள் ரியாக்ஷன் சிலபஸ், ஓவரால் கப்புள் ரியாக்ஷன்ல இந்த என்ன நடக்குன்னா -16.7. இது கொஞ்சம் இந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் பைகாட் பண்ணிக்கோங்க சார். மேபி கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். அதாவது எவ்வளவு லாம்டா ஜி கிலோ ஜோல்ஸ் பெர் மாலிகூல்ஸ் கிடைச்சது அப்படின்னா, அதே மாதிரி இங்க எண்டர்கோனிக்ஸ் இது ஹாஃப் ரியாக்ஷன் ஒன்ல இதுல ஒண்ணு, அதே மாதிரி இங்கேயும் அடுத்து சொல்லுங்க ஓவரால் ரியாக்ஷன்ஸ். சரியா, 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல சொல்லிருக்காங்க. போதும், ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் அந்த ஃபார்முலா இந்த இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ரைட். சோ அடுத்த டைட்டில் வந்து குரூப் டிரான்ஸ்ஃபர் சார். அடுத்த டைட்டில் என்ன பார்க்க போறோம்? குரூப் டிரான்ஸ்ஃபர். இது குரூப் டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப இதுல கம்மியா தான் இருக்கு. அதுதான் நான் ஒரு 3 பேஜஸ் வந்து நான் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ குரூப் டிரான்ஸ்ஃபர் இது நம்ம ஏற்கனவே இது எல்லாமே ஒரே தொடர்புள்ள தான். இதுக்கு ரொம்ப வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இது கப்புள் ரியாக்ஷன் சொன்னாவே குரூப் டிரான்ஸ்ஃபர் வரும், பயாலஜிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புடையது தான். ஸோ இதுல நம்ம ஏற்கனவே அந்த ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி யாரு எதை சொல்லுவோம்? டெல்டா ஜி. யார் இந்த சயின்டிஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஃப்ரீ எனர்ஜி. இது சார், இது அப்படியே சும்மா ஜஸ்ட் கவனிங்க. மெட்டீரியல் ரொம்ப பெருசா இருக்காது. நான் அதுக்கு தான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அப்புறம் நீங்க ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், டெல்டா ஜி ஃபர்ஸ்ட் வந்து இது லெஸ் தென் 0 அப்படின்னு சொன்னா இது வந்து என்னது? எக்ஸர்கோனிக். எக்ஸர்கோனிக். இது டெல்டா ஜி கிரேட்டர் தென் 0, தட் இஸ் கால்ட் எண்டர்கோனிக். சரி, எண்டர்கோனிக், ENDR, எண்டர்கோனிக். சரியா, இது வந்து எனர்ஜி வந்து என்ன செய்யும்? ரிலீஸ் பண்ணும். இது வந்து எனர்ஜி வந்து ரெக்கவர், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்ப இது எதுக்கு எல்லாமே எனர்ஜின்னு சொன்னாவே நம்ம ஏடிபி சொல்லாம இருக்கவே முடியாது. அடினோசின் ட்ரைபாஸ்பேட், இட்ஸ் a main energy currency. The group transfer to involve that movement of the functional group of one molecule to another. What is mean by group transfer? Nothing. நம்ம டைட்டில் என்னது? சிலபஸ் டைட்டில் குரூப் டிரான்ஸ்ஃபர். அப்ப குரூப் டிரான்ஸ்ஃபர் என்ன சார் அப்படின்னு கேட்டா, அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு பாத்தீங்களா, the movement of functional group one molecule to next molecules or another molecules. இதுக்கு பேர் தான் குரூப் டிரான்ஸ்ஃபர். சரியா? ஸோ ஆக்சுவலா திஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் எசென்சியல் ஃபார் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் நடக்கும்போது இந்த குரூப் டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஹை எனர்ஜி குரூப் வில் பி டிரான்ஸ்ஃபர் இன்டு தட். அப்ப காமனா இல்ல குரூப் டிரான்ஸ்ஃபர் மொத்தம் 4 இருக்கு. கொஸ்டின் கேட்டா இந்த 4ல தான் ஒரு கொஸ்டின் வரும். இந்த பேஜ் நம்பர் 69ல கூட அது ரொம்ப வேகா இருக்கும். அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப வேகா இருக்கும். நீங்க நான் கொடுத்த இந்த பிடிஎஃப் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த 3 பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் படிச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். அதை ஒரு தடவை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. ஸோ இந்த 4 இந்த கொஸ்டின் கேட்டா குரூப் டிரான்ஸ்ஃபர்ல இந்த 4ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பேன்? ஃபர்ஸ்ட் வந்து PO3. சரி, அது வந்து பாஸ்போனைல் குரூப்ஸ் ஃப்ரம் ஏடிபி. எங்க இருந்து? அதுதான் மீனிங். ஃப்ரம் அப்படின்னா நான் தான் சொன்னேன், ஒரே லைன்ல நான் என்ன சொன்னேன்? the movement of functional group from one molecule to another. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன சொன்னா பாஸ்போரைல் குரூப். ரெண்டாவது வந்து என்ன சொல்றேன்னா அசைல் குரூப். சரியா, இதுல சில எக்ஸாம்பிள் அசிட்டைல்னு சொல்லுவோம். சரியா, நம்ம நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன் அசைல் குரூப் ஃப்ரம் அசிட்டைல் குரூப். மூணாவது வந்து மெத்தைல் குரூப் ஃப்ரம் SAM சொல்லுவாங்க. நாலாவது வந்து ஒன்று வந்து கிளைகோசைல் குரூப். ஃபுல்லா எழுதல, நீங்க மெட்டீரியல பார்த்துக்கோங்க. சரியா, ஃப்ரம் UDP குளுக்கோஸ். இதை தான் இந்த ஃபுல் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல். நான் ஒரு இந்த பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன சொன்னேன்? இந்த பாஸ்போனைல் குரூப் டிரான்ஸ்ஃபர். அப்ப ATP will be released into that. அப்ப இங்க என்ன நடக்கும்? the ATP is converted into the ADP plus phosphate. சரியா, இது ADP-ஆவும் வரலாம், இதே கேஸ் AMP-ஆவும் வரலாம், அடினோசின் டைபாஸ்பேட்டாவும் வரலாம். இதே அடினோசின் மோனோபாஸ்பேட்னு சொன்னா இதான் 2 பாஸ்பேட் வெளியே போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரியா, அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பாஸ்பேட் டு சப்ஸ்டேட். அந்த பாஸ்பேட் குரூப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒன்னுல இருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அத குளுக்கோஸ் ஆர் கன்வெர்ட் டு தி குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். இப்ப மீனிங் புரியுதா? அந்த அந்த இது ஒரு அந்த எப்படி சொல்றது, அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஒரு மாலிகுல் வந்து இன்னொரு மாலிகுல் மாறுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன், சாரி குரூப் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது எதுக்கு சார் மெயின்? இது எதுக்கு சார் இந்த பண்ணா? இட்ஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் மாலிகுல் ஃபார் தி ஃபர்தர் மெட்டபாலிசம்.
நம்ம இந்த ஒரு 10 ஸ்டெப் நடக்குது இல்ல சைக்கிள் நடக்குதுன்னா அடுத்தடுத்த மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி குரூப் டிரான்ஸ்ஃபர் நடந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும். எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் பிளஸ் ஏடிபி, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். அப்ப இதுல வந்து ஹெக்ஸோகைனேஸ் என்சைம் இங்க இன்வால்வ் ஆகுது. இதான் அதுல நான் சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்த ரெண்டாவது என்னது? அசைல் குரூப் டிரான்ஸ்ஃபர். இங்க வந்து அசிட்டைல் குரூப் இஸ் a மேஜர் அசைல் குரூப் டோனார்ஸ். எங்கிருந்து இது கிடைக்குது? அசிட்டைல் இருந்து அசிட்டைல் கோஏல இருந்து கிடைக்குது. சரியா? அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசைல் குரூப் ஃப்ரம் தட் நியூபார்ன்ஸ் at the modified the molecules. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்சோலோஅசிட்டேட் பிளஸ் அசிட்டைல் கோஏ டு கன்வெர்ட் தட் சிட்ரேட் அண்ட் கோஏ எஸ்கைட்னு சொல்லுவாங்க. அது இங்க என்ன என்சைம் பண்ணுவாங்கன்னா சிட்ரேட் சிந்தேஸ் இது இன்வால்வ் ஆகுது. அடுத்த மெத்தில் குரூப் டிரான்ஸ்ஃபர். இது வந்து SAM சொல்லுவாங்க டு ஃப்ரம் தட் மெத்தில் டோனார்ஸ். இது மெயினா வந்து டிஎன்ஏ மெத்திலேஷன் சொல்லுவாங்க தெரியுமா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மெட்டபாலிசம் டிஎன்ஏ மெத்திலேஷன்ல இன்வால்வ் ஆகும். சரியா? எக்ஸாம்பிள்ஸும் அதே மாதிரி சொல்லியிருக்கோம், நீங்க பாத்துக்கோங்க. அது மாதிரி கிளைகோசைல் டிரான்ஸ்ஃபர் குரூப் டிரான்ஸ்ஃபர். சார் இப்போ உங்க கையில மெட்டீரியல் இல்லைன்னா நான் சொல்றது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா கஷ்டமா இருக்கும். நீங்க பொறுமையா ஒண்ணும் இல்லை, அதுல நீங்க நான் ஜஸ்ட் சொல்றத கவனிங்க. நீங்க பொறுமையா நாளைக்கு கூட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரியா? இல்லைன்னா இது அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல சார்னா நோட் எடுத்து எழுதிருங்க. எழுதி நம்ம அந்த மெட்டீரியலோட அட்டாச் பண்ணிக்கோங்க. எழுதினா கூட திரும்ப அப்படியே மெமரி ஆயிரும். இல்ல பிரிண்ட் அவுட் போட்டு அப்படியே நீங்க வச்சுக்கிட்டாலும் சரிதான். சரியா? இதை தாண்டி மேக்ஸிமம் கொஸ்டின் வராது. ஏன்னா இதே போதும். ஏன்னா எக்ஸாம்பிள். சரி, ஸோ எதுக்கு சார் இந்த குரூப் டிரான்ஸ்ஃபர்? நான் ஏற்கனவே சொன்னதான், த ஆக்டிவேட் த சப்ஸ்டிட் ஃபார் த ஃபர்தர் ரியாக்ஷன். ஏன் இந்த குரூப் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும் சார் அப்படின்னா, ஃபர்தர் ஒரு மெட்டபாலிசத்துல ஃபர்தர் ரியாக்ஷன் நடக்கணும், இது வேணும். நெக்ஸ்ட் இதுதான் லிங்க் பண்ணும். எதை? எண்டர்கோனிக்கும் எக்ஸர்கோனிக் ரியாக்ஷனை லிங்க் பண்றது இந்த குரூப் டிரான்ஸ்ஃபர் மூலம் தான். சரியா? அண்ட் த கப்புள் ரியாக்ஷன் ஃபார் மெட்டபாலிக் எஃபிஷியன்சி ரொம்ப நடக்கனால இந்த குரூப் டிரான்ஸ்ஃபர் இஸ் நீட். சரியா? த கப்புள் வயா தட் குரூப் டிரான்ஸ்ஃபர் எனர்ஜி கப்புள் சொல்றது. அதை நான் சொன்னேன். எக்ஸர்கோனிக் ரியாக்ஷன்ஸ் த குரூப் டிரான்ஸ்ஃபர் தட் மீடியேட் ஃபார் கப்புள்ஸ். இதுல இந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருப்பாங்க. போதும். ஸோ இந்த நாள்ல ஏதாவது ஒன்று கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு குரூப் டிரான்ஸ்ஃபர்ல. அடுத்தது பயாலஜிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்டியூசர். அடுத்தது பயாலஜிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்டியூசர் குரூப் டிரான்ஸ்ஃபர் மாதிரி அடுத்த இதுல இந்த இப்ப நான் சொல்றது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்காது சார். ஓல்டு சிலபஸ்ல எங்கேயுமே இருக்காது. இது வந்து பக்கா நியூ சிலபஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து பயாலஜிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்டியூசர். இதுல மெயினா இப்ப இதுவும் பேஜ் நம்பர் 69ல இருக்கு. கொஞ்சம் வேகா இருக்கு. பட் நான் கொடுத்த அந்த PDF போதும், அதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம். இதுல அதுலயே மீனிங் இருப்பாங்க. பயாலஜிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்டியூசர். The biological energy transfer இது எங்க நடக்கும்? சிஸ்டம் ஆர் மாலிகூல்ஸ். இட்ஸ் கன்வெர்ட் த எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு த நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ். அது மோஸ்ட்லி வித்தின் த லிவிங் ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடியது. இது எதுக்கு சார்? எசென்சியல் ஃபார் டு மெயின்டைனிங் த ப்ராசஸ். ஒரு லிவிங் ஆர்கானிசத்துல சில ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் நடக்கிறவங்க சில விஷயங்கள் மெயின்டைன் பண்ணும். என்ன சார்? growth, மெட்டபாலிசம், மூவ்மெண்ட், ஹோமியோஸ்டாட்டிசிஸ், இது எல்லாமே இந்த எனர்ஜி டிரான்ஸ்டியூசர், பயாலஜிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வெரி இம்பார்ட்டன்ட். ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க பாருங்க. இப்ப சும்மா சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாட்டாலும் இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் த பயாலஜிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்டியூசர். ஃபர்ஸ்ட் வந்து இதுல பார்க்க போறது வந்து மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியால எப்படி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குது இது ஏற்கனவே பார்த்ததா. நம்ம அங்கங்க வந்து சில ரியாக்ஷனோட பார்த்திருக்கோம் சார். இது ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது வந்து குளோரோபிளாஸ்ட். மைட்டோகாண்ட்ரியால உங்களுக்கு தெரியும், மைட்டோகாண்ட்ரியா இட்ஸ் கன்வெர்ட் தட் கெமிக்கல் எனர்ஜி இன்டு த ஃபுட் இன்டு ATP via oxidative phosphorylation. இது நடக்கும் via oxidative phosphorylation. இதே குளோரோபிளாஸ்ட்ல லைட் எனர்ஜி இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தட் கெமிக்கல் எனர்ஜி. குளோரோபிளாஸ்ட்ல photosynthesis சார். அப்ப லைட் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு த கெமிக்கல் எனர்ஜி த்ரூ தட் photosynthesis process. இதே மூணாவது கேட்டகரியில வந்து ATP சிந்தேஸ், ATP ஃபார்மேஷன் மாதிரி தான். அப்ப இந்த எனர்ஜி காம்ப்ளெக்ஸ்ல ATP ஃபார்மேஷன் இந்த புரோட்டான் கிரேடியன்ட் மூலம் வரக்கூடியது. நாலாவது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ETC, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அப்ப யூ நோ வெரி வெல், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல that electron will be jumped and pumped, that proton is generated and electron. அப்ப என்ன செய்யும்? that ATP molecules are formed. So இந்த 4 கேட்டகரி தான். சோ அதுல அங்க ஏற்கனவே 4 சொன்ன மாதிரி இந்த 4ல தான் கொஸ்டின் கேட்டால் இந்த 4ல தான் கேட்கலாம். அது ஃபர்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா the எனர்ஜி டிரான்ஸ்டியூசர்ல எங்க சார் நடக்கும்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சைட் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், the NADH and FADH to generate the ATP. ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இது இட் கண்டெயின் இன்னர் மெம்பரைன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன்ல அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல ATP சிந்தேசிஸ் லொகேஷன் நடக்கக்கூடியது. ATP சிந்தேசிஸ் தான் இது மெயின் ரோட் மைட்டோகாண்ட்ரியால. அதான் பவர் ஹவுஸ்னு சொல்றோம். அடுத்தது குளோரோபிளாஸ்ட்.
எனர்ஜி குளோரோபிளாஸ்ட் என்ன சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து பிளான்ட் தான், போட்டோசிந்தசிஸ். அப்ப இங்க சோலார் எனர்ஜிஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு த கெமிக்கல் எனர்ஜி. அப்ப இங்க நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஏடிபி பிளஸ் NADPH2 இல்ல NADPH, இதெல்லாம் நார்மலா நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்ப லைட் எனர்ஜி இட்ஸ் derived from that electron transport chains மூலம் the thylakoid membranes it's convert the Calvin cycles பாட்டில படிச்சிருப்பீங்க, produce the glucose into that. சரியா? அது குளோரோபிளாஸ்ட் மூலம் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அடுத்து ATP சிந்தசிஸ். இது வந்து ATP from ATP எப்படி கிடைக்கும்? ஒரு ADP plus ஒரு பாஸ்பேட் to convert that ATP. ஸோ நார்மலா அதை ADP சிந்தசிஸ் சொல்லக்கூடியது. புரோட்டான் கிரேடியன்ட் மூலம் ரொட்டீன்ல எல்லா இடத்துல எங்கெங்கெல்லாம் மைட்டோகாண்ட்ரியா தைலகாய்ட்ஸ் எங்கெல்லாம் நடக்குமோ அது ஃபுல்லாவே நடக்கும். சரியா? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செய்யினா இது எம்பெடட் மெம்பரைன்ல நடக்கூடியது. சரியா? இங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் NADH FADH டு மோஸ்ட்லி ஃபைனல் நம்மளுக்கு ஆக்சிஜன் NADP இதெல்லாம் கிடைக்கக்கூடியது. அப்ப கிரியேட் தட் electrochemical gradients at the time jumping up the electron, at the time the ATP will be produced with the help of the ATP synthesis. சரியா? சோ இந்த 4 ப்ராசஸ் மூலம் தான் எனர்ஜி டிரான்ஸ்டியூஷன் நடக்குது. எனர்ஜி டிரான்ஸ்டியூஷன் தான் டைட்டில். பயாலஜிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்டியூஷன். அது எப்படி எனர்ஜி ஒரு மாலிகுல இருந்து இன்னொரு மாலிகுல எப்படி டிரான்ஸ்ஃபர் நடக்குது. சரியா? இல்ல ஹெமி ஆஸ்மாட்டிக் தியரி இருக்கு. இந்த தியரி யார் சொல்லிப்பானா? பீட்டர் மிச்சல். இது ஏற்கனவே இவரை பத்தி நான் லைட்டா சொல்லியிருந்தேன் முன்னாடி. ஹெமி ஆஸ்மாட்டிக் தியரி. இவர் என்ன சொல்றாருன்னா, எக்ஸ்பிளைன் தட் ATP is generated by the protein gradient across the membrane. அந்த மெம்பரைன்ல எப்படி ஜெனரேட் ஆகுது, flow back through the ATP synthesis மூலம் ATP எப்படி சிந்தேஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இதோட இம்பார்ட்டன்ட் என்ன சார்? எனர்ஜி டிரான்ஸ்ட்ரக்ஷன். ஏன் சார் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கணும்? ஸோ பயோசிந்தசிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மூவ்மெண்ட்ஸ், த பவர் ஆஃப் செல்லுலார் ஒர்க். இப்போ நான் பேசுறேன்னா என் பாடியில இருந்து எனர்ஜி லாஸ் ஆகும். அப்ப இந்த செல் எல்லாமே ஒர்க் ஆகணும்னா இந்த இது எல்லாமே நடக்கணும். பர்டிகுலர் எனர்ஜி டிரான்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும். இட்ஸ் எசென்ஷியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் தட் லைஃப், any living organism, and homeostasis, body balance. அதுக்கும் the energy transition ரொம்ப important. Allow that organism that capture and store and utilize of the energy efficiency, that everything are important for that energy transducer. சரியா? So these are the important point by energy transducer. Right. So for energy transfer பொறுத்தளவு இதுக்கு மேல ஒன்றும் பெருசா வேண்டாம். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது நான் சொன்ன அந்த PDF மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சார். வேற ஒன்றும் இதுல நீங்க பார்க்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்சைம்ஸ். சரி, என்சைம்ஸ் பத்தி இதுல நான் ரொம்ப கிளைகாலிசிஸ் அந்த கடைசியில் அதே நான் சொல்றேன், மெட்டபாலிசம் அதெல்லாம் பின்னாடி இருக்கும். சரியா? கிளைகாலிசிஸ் எல்லாம் என்சைம்ஸ்ல ரொம்ப டீட்டெயிலாவே நான் உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் அதை தாண்டி நான் சேலஞ்சே பண்ணுவேன். அதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது. திரும்ப நான் ஒவ்வொன்றையும் நடத்துனதே திரும்ப நடத்துறதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். சரியா? என்சைம்ஸ் ஒரு நிமிஷம். ரைட். ஸோ இதுல நம்ம சிலபஸ் சொல்றேன் பாருங்க. இந்த என்சைம்ஸ் கிளாசிபிகேஷன், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் கிளாசிபிகேஷன், என்சைம் கைனடிக்ஸ், என்சைம் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் அதாவது கன்ஃபார்மா என்சைம் கிளாசிபிகேஷன் வந்து ஒரு கொஸ்டின் வரும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், அதுல மொத்தமே 3 தியரி தான் இருக்கு. 3 தியரில இருந்து கன்ஃபார்மா கொஸ்டின் வரும். இன்னொரு வேற எந்த ஏரியால கொஸ்டின் வரலாம்னா கோ என்சைம், கோ ஃபேக்டர், ஐசோ என்சைம் ஆர் ஐசோசைம் எல்லாம் ஒண்ணுதான். இது பேசிக்கான கொஸ்டின் கேட்கலாம். இதை மிஸ் பண்ணா இன்னொரு கொஸ்டின் எந்த இடத்துல இருக்கும்னா என்சைம் இன்குபிட்டார்ஸ், இன்குபிஷன். 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அங்க வரும். அவ்வளவுதான். ஸோ கன்ஃபார்மா 2 கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் டிஆர்பில. 2 கொஸ்டின். சரியா? நான் 50 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டினாவது என்சைம்ல எடுத்திருக்கேன். இப்பயே நான் சொல்லிட்டேன் 10 கொஸ்டின் இருக்கும் 50 கொஸ்டின்ல. ஆனா அவ்வளவு கொஸ்டின் எடுத்தேன். 8 to 10 கொஸ்டின் எடுத்திருக்கேன் சார். அப்ப தரோவா எல்லா டைட்டிலும் நீங்க தரோவா இருந்தா மட்டும்தான் பக்காவா நீங்க எழுத முடியும். பாத்துக்கோங்க டெஸ்ட். சரியா? அதுல பர்டிகுலரா கிளாசிபிகேஷன் ஆஃப் என்சைம், அதுல வந்து இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி, அதுல பயோகெமிஸ்ட்ரி. சரியா? IUB அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது IUB இது கூட டிஆர்பி கேட்ட கொஸ்டின் தான். நான் எழுதும் போது இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்சைம் யாரு இந்த 6 கிளாஸிஃபை பண்ணாங்க? இதே ஒரு கொஸ்டின் தான். எத்தனை கிளாஸிஃபை பண்ணாங்க? IUB தான் மொத்தம் 6 டைப் ஆஃப் த கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் சார் அதுல மெட்டீரியல்ல என்சைம்ஸ்ல அதாவது கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப டீட்டெயிலா ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கும் கொடுத்துருப்பேன், ஒரு லோக்கல் ஆதரவும் கொடுத்துருப்பேன்.
சிவில் சர்வீஸ் புக் இருக்கு பாத்தீங்களா, ஐஏஎஸ் புக், அதோட மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன் ஓல்டு சிலபஸ்ல. தட்ஸ் எனஃப். அதை தாண்டி இதை ஒரு நிமிஷம் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் போதும். அதை தாண்டி வரவே வராது. பேசிக்ல இருந்து நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் வரைக்கும் ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன் சார். அது பார்ட் 2லயும் பார்ட் 3லயும் இருக்கும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை தாண்டிலாம் கொஸ்டின் வரவே வராது. இந்த டேபிள்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். போன வருஷம் என்ன கொடுமைனா இந்த டேபிள்ல இருந்து 2 கொஸ்டின் வந்தது. 2 கொஸ்டின். நான் எப்பயுமே ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லுவேன், ஆனா 2 கொஸ்டின் போன வருஷம் வந்தது. நான் திரும்ப சொல்றேன், கிளாசிபிகேஷன் இது என்ன மீனிங், ரியாக்ஷன், டைப் ஆஃப் ரியாக்ஷன், எக்ஸாம்பிள்ஸ், இதுலதான் கொஸ்டின் இருக்கும், வேற ஒன்றும் வராது. இந்த 6ல ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்க திரும்ப பார்த்துக்கோங்க. சரியா? அது மாதிரி ப்ராஸ்தட்டிக் குரூப், கோ ஃபேக்டர், கோ என்சைம்ஸ், இதுல மெயின் பேசிக்கா கொஸ்டின் கேட்டா அதுல எது புரோட்டீன் பாத், எது நான் புரோட்டீன் பாத், அப்போ என்சைம் என்ன, ஹோலோ என்சைம் என்ன. போன வருஷம் இதுலயும் ஒரு கொஸ்டின், அதான் சொல்லல, 4 மொத்தம் கேட்டதே 12 கொஸ்டின். அதுல என்சைம்ல மட்டும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். இதை விட நான் என்னத்த சொல்லுங்க. என்சைம்ல மட்டும் 4 5, அதாவது கிளாசிபிகேஷன்ல 2 கொஸ்டின், கோ என்சைம்ல ஒரு கொஸ்டின், கோ ஃபேக்டர்ல ஒரு கொஸ்டின், மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன்ல ஒரு கொஸ்டின், இன்குபிஷன்ல கேட்கல. அப்ப எத்தனை கொஸ்டின் ஆச்சு போன வருஷம்? 5 கொஸ்டின். யாராவது கேட்பாங்களா 5 கொஸ்டின்? ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இல்ல 2 கொஸ்டின் கேட்கலாம். 12 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் என்சைம் தான். நான் இப்பயும் சொல்றேன், இதுல 8 கொஸ்டின் கேட்கறாங்க, 7 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 2 கொஸ்டின் என்சைம் தான். அந்த 2 நம்ம கரெக்டா கிராக் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட ஒரு கொஸ்டின் கூட வர வாய்ப்பு இருக்கு என்சைம்ஸ்ல. சரியா? ரைட். மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், அது பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா, அதுல இந்த கோ என்சைம், கோ ஃபேக்டர். கோ என்சைம் நான் ஏற்கனவே பி காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாவே கோ என்சைம் சொல்லியிருக்கேன் நானு. சரியா? கோ ஃபேக்டர்னா இந்த மினரல் சால்ட்ஸ் ஃபுல்லாவே கோ ஃபேக்டர் வரும். இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். அந்த என்ன என்சைம், அதுல ஃபார் எக்ஸாம்பிள் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் வந்து ஜிங்க். ஜிங்க் இட்ஸ் அ கோ ஃபேக்டர். இந்த என்சைமை வந்து தூண்டுறது வந்து ஜிங்க். சோ அந்த மாதிரி ஒரு பேஜ் நம்பர் 71ல ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன், அந்த டேபிளை நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது மற்றதெல்லாம் நீங்க அந்த என்சைம் பிளஸ் சப்ஸ்டேட் ரொம்ப டீடைல் அந்த ரியாக்ஷன்ஸ் அதுக்குள்ள ஃபேக்டர் அஃபெக்டிங் தட் என்சைம் ஆக்டிவிட்டிஸ், இதுலயும் கொஸ்டின் முன்னாடியில வந்தது இல்ல, இப்ப வரலாம். ஏன்னா ஃபேக்டர் அஃபெக்டிங், ஏன்னா என்சைம்ஸ் ஆக்ஷன் சொல்லும்போது டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும், இந்த கியூட்டன் லா. சரியா? டெம்பரேச்சர், அதே மாதிரி என்சைம் டெம்பரேச்சர், என்சைம் கான்சன்ட்ரேஷன், பிஹெச், சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன். சோ அப்ப இதுல என்சைம் டெம்பரேச்சர் என்ன சொல்றோம், ஆக்சுவலா மோர் ஹீட் தட் மோர் கைனடிக் எனர்ஜி. அப்ப டெம்பரேச்சர் will be raised 10 degrees Celsius, it will be raised, it just will be doubled, reaction will be doubled. அப்ப இதுதான் ஆப்டிமம். அப்ப ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும், அதே மாதிரி தான் ஆப்டிமம் பிஹெச்சும் இருக்கும். அந்த பிஹெச்ல அந்த டெம்பரேச்சர்ல that enzyme will be 100% effectively will be doing the function. சரியா? அதே என்சைம் கான்சன்ட்ரேஷன், அப்ப the increase the enzyme concentration increase the rate of reactions. இல்ல கம்மியா இருக்கு சார் அப்படின்னு சொன்னா that பாருங்க it should be limited to that. அதேதான் substrate concentration, increase the substrate concentration equal to the increase the rate of reactions. so இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். இதான் என்சைம் சப்ஸ்டேட் மெயினா வந்து ஃபேக்டர். இந்த மெயினா இந்த 4 தான் ஃபேக்டர் அஃபெக்டிங் தி என்சைம் ஆக்டிவிட்டிஸ். சரியா? ரைட். இதுல என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் போன வருஷம் கூட கேட்டாங்க. என்சைம் பிளஸ் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன சார்? அதாவது நார்மலா ஒரு என்சைம் பிளஸ் சப்ஸ்டேட் gives enzyme substrate complex. It leads to that enzyme plus product. இது லாஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல இந்த லைன் அப்படியே கொடுத்துருப்பேன். போன வருஷம் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டாங்க. நம்ம மெட்டீரியல் 5 கொஸ்டினுமே நம்ம மெட்டீரியல் தான் சார் வந்தது, ஒன்னோட மிஸ் ஆகுது. என்சைம் பிளஸ் சப்ஸ்டேட் என்னது? என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ். ஸோ திரும்ப என்சைம் தனியா வந்துடும், ப்ராடக்ட் தனியா வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதான் இந்த இதுல வந்து எப்படி இந்த என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் நடக்குதுன்னு சொல்லி தான் அதுல 3 தியரி இருக்கு சார். 2 முக்கியமான 3 தியரி. ஒன்னு என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ்ல லாக் அண்ட் கீ ஹைபோதீசிஸ். அப்ப இது என்சைம், இது சப்ஸ்டேட். கரெக்டா அந்த ஆக்டிவ் சைட்ஸ் இது நான் ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ் சொல்லியிருப்பேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை படிச்சுக்கோங்க. சரியா? அப்ப பாருங்க என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சா? அப்ப என்சைம் பிளஸ் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் அப்ப தனியா பிரிஞ்சிருச்சு, என்சைம் பிளஸ் ப்ராடக்ட். இதான் நான் ஒரு ஈக்குவேஷன் நான் கொடுத்தேன். இது லாக் அண்ட் கீ சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லாக் அண்ட் கீ சிஸ்டம் வந்து எமில் ஃபிஷர், சயின்டிஸ்ட் பேர் கூட கேட்கலாம், எமில் ஃபிஷர். சரியா? அதே இது இன்டியூஸ்டு ஃபிட் தியரி, இது கோஸ்லாண்ட் கேட்கலாம். இன்டியூஸ்டு ஃபிட் தியரினா கரெக்டா அது
இதுவும் அதே என்சைம் பிளஸ் என்சைம் ப்ராடக்ட் அந்த மாதிரி வரக்கூடியது தான். அதுக்கு இதுக்கும் பெருசா அந்த ஆக்டிவ் சைட்ல சில டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த டு அட்ஜஸ்ட் த ஷேப். இப்போ வந்து இங்க என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப் தான் இங்க வரணும். இங்க பாருங்க ஷேப் எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்குது. பட் இது வந்து என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதான் இண்டிவிஜுவல் இருக்கிறதுல ஃபிட் ஆகிக்கணும். அதுக்கு தான் ரொம்ப பேசிக்கா இவ்வளவுதான் டிஃபரெண்ட். சரியா, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதே என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்ல இதுவும் லாக் அண்ட் கீ சிஸ்டம் தான். அதே தான். இது இன்னொரு டயக்ராம். அது கரெக்டா அந்த லாக் அண்ட் கீ சிஸ்டம், இந்த லாக்குக்கு இந்த கீ தான் இருக்கும். பட் இந்த இண்டிவிஜுவல் ஃபிட் தியரி அப்படி கிடையாது. அந்த லாக்குக்கு வேற கீ வச்சு கூட திறக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் சிம்பிளா. அது தக்கன அது ஃபிட் ஆயிடுற மாதிரி. ஓகேவா, அத லாக் அண்ட் கீ சிஸ்டமும் இண்டிவிஜுவல் ஃபிட் தியரியும். ஓகே ரைட். சோ இதுல வேற ஸோ நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பார்ப்போம்னா மெக்கானிஸ்மெண்டல் கான்ஸ்டன்ட். இது நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல சார், ஓல்டு சிலபஸே போதும். அது ரொம்ப இங்கேயும் ஓரளவுக்கு கொடுத்துருக்கேன். அந்த ஓல்டு சிலபஸ்ல மெக்கானிஸ்மெண்டல் கான்ஸ்டன்ட்ல நான் இது மட்டும் படிச்சுக்கோங்க சார் அப்படின்னு நான் சில விஷயம் நான் சொல்லியிருப்பேன். டெஃபினிஷன், விமேக்ஸ் என்ன, ஹாஃப் ஆஃப் தி விமேக்ஸ் என்ன, சரியா. அதுல அந்த பேஜ் நம்பர் 75ல அந்த ஹாஃப் ஆஃப் தி விமேக்ஸ், அந்த கேஎம்னு என்ன, நானே மேக்சிமம் கொஸ்டின் கேட்டுருவேன் சார். இந்த எதுல இருந்து யூனிட் டெஸ்ட்ல இருந்து மாடல் வரைக்கும் இந்த மெக்கானிஸ்மெண்டல் கான்ஸ்டன்ட்ல என்னென்னலாம் கொஸ்டின் கேட்க முடியும் நானே கேட்டுருவேன். நீங்க தயவுசெய்து அந்த கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும் கண்டிப்பா. ஏன்னா இண்டிவிஜுவல் ஃபிட் தியரி லாக் அண்ட் கீ சிஸ்டத்துல கொஸ்டினை விட்டுட்டா மெக்கானிஸ்மெண்டல் கான்ஸ்டன்ட் தான் கேட்பாங்க. ஆனா இதுனா வரையும் டிஆர்பில மெக்கானிஸ்மெண்டல் கான்ஸ்டன்ட் கேட்கவில்லை. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். சாரி, கேட்கலன்னு பிரேக் சார் படிக்க சொல்றீங்க. ஓல்டு சிலபஸ்ல ஓகே, இப்ப நியூ சிலபஸ்ல அப்படி கிடையாது, கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓல்டு சிலபஸ்ல மெக்கானிஸ்மெண்டல் கான்ஸ்டன்ட்ல கேட்டதே கிடையாது. ஆனா நான் ஒவ்வொரு இடையும் நடத்தும் போது என்ன சொல்லுவேன் சார், இந்த ரெண்டுலயே கொஸ்டின் இருக்கும், அப்படி இல்லைன்னா மெக்கானிஸ்மெண்டல் கான்ஸ்டன்ட்ல கொஸ்டின் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஆனா மோஸ்ட்லி டிஆர்பி அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுலயே கொஸ்டின் கேட்டு முடிச்சிடுறாங்க. பட் இந்த வருஷம் நான் மெக்கானிஸ்மெண்டல் கான்ஸ்டன்ட்ல இருந்து கொஸ்டின் வரும்னு சொல்றேன். வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுவும் நீங்க அது ஃபுல்லா டெரிவேஷன்லாம் படிக்க வேண்டாம். நான் எப்படி ஓல்டு சிலபஸ்ல சொன்னனோ அதை மட்டும் படிங்க. கேஎம் என்ன, விமேக்ஸ் என்ன, ஹாஃப் விமேக்ஸ் என்ன, ஒரு கட்டம் போட்டு கொடுத்துருப்பேன். அதோடைய ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க சார், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து கடைசியில அந்த இன்குபேஷனுக்கு அடுத்து ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். அந்த டேபிளை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். வேற இதை தாண்டி கொஸ்டின் வராது. போதும், சரியா. மெக்கானிஸ்மெண்டல் கான்ஸ்டன்ட் பொறுத்தளவு மற்ற டீட்டெயில் ஃபுல்லாவே நீங்க அதுல பார்த்துக்கோங்க. பிக்சர் வர மாட்டேங்குது. எஸ். சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்சைம் இன்குபிட்டார்ஸ். டைட்டில் வந்து என்சைம் இன்குபிட்டார்ஸ் அண்ட் இன்குபிஷன் அப்படின்னு இருக்கும். அப்ப இதுல இதுவும் நான் சேலஞ்ச் பண்றேன், மெட்டீரியல் தாண்டி ஒரு கொஸ்டின் வராது. 3 கொஸ்டின் அவ்வளவுதான். காம்படிட்டிவ் இன்குபிட்டார், காம்படிட்டிவ், அன்காம்படிட்டிவ், என் ப்ராடக்ட் இன்குபிட்டார். இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இதை ரொம்ப டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சார். இங்க நான் திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு ஹிண்ட் வேணா கொடுத்துட்றேன், சரியா. காம்படிட்டிவ், அன்காம்படிட்டிவ், அதாவது அந்த இடத்துக்கு காம்படிஷன் பாருங்க, இந்த இடத்துக்கு கரெக்டா அது காம்படிஷன். அதான் சாரி இங்க இருக்கு காம்படிட்டிவ்னு சொல்றது. இந்த பிளேஸுக்கு இது வந்து இது சப்ஸ்டேட், இது இன்குபிட்டார், இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல், இது வந்து டூப்ளிகேட்னு வச்சுக்கோங்களேன், சரியா. இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிரும். சப்போஸ் இந்த ரெண்டு இன்குபிட்டாரும் இது ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா ப்ராடக்ட் கிடைக்காது. அதான் இது இன்குபிஷன் சொல்றோம், இங்க நோ இன்குபிஷன் சொல்றோம். அப்ப காம்படிஷன் ஃபார் திஸ் ஆக்டிவ் சைட், தட்ஸ் அ காம்படிட்டிவ் இன்குபிஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ காம்படிட்டிவ் இன்குபிஷன்ல இதுல இப்ப நான் பேசிக்கா சொல்லியிருக்கேன். ஒரு கஷ்டமா கொஸ்டின் கேட்கணும்னா இந்த இன்குபிட்டார் இன்குபிஷன்ல மெக்கானிஸ்மெண்டல் கான்ஸ்டன்ட்டை கம்பைன் பண்ணிடுவாங்க சார். இவ்வளவுதான் சார். ஒரு கஷ்டமா கேட்கணும்னா அதை தாண்டி கொஸ்டின், ஈவன் நான் சிஎஸ்ஆர், ஸ்லெட், கேட், நெட் எல்லா கொஸ்டின் நான் பார்த்துட்டேன். எல்லா கொஸ்டினுமே நான் பார்த்துட்டேன். இதை தாண்டி கொஸ்டின் கேட்டதே கிடையாது. நம்ம டிஆர்பில 2021 வரைக்கும் இதுல கேட்டதே கிடையாது. ஆனா நான் இந்த வருஷம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், அதுல டவுட்டே கிடையாது, சரியா. ஏன்னா போன வருஷம் வந்து மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், இன்குபிஷன் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், இதுதான் டைட்டில். இப்பயும் அதே டைட்டில் தான். பட் இன்குபிட்டார்ஸ் அண்ட் இன்குபிஷன் வர அதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொன்னவாங்க. கண்டிப்பா சிஎஸ்ஆர் லெவல் கொஸ்டின் எடுப்பாங்க. பேஜ் நம்பர் 77ல அந்த விமேக்ஸ் அந்த ஒரு பிக்சரோட ஒரு இது கொடுத்துருப்பாங்க.
இந்த பிக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, கடைசியில் நான் மெட்டீரியல் ஓல்டு சிலபஸ்ல ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன் சார், தயவு செய்து இந்த டேபிளை மட்டும் படிச்சுக்கோங்க சார் நான் சொல்லியிருப்பேன். நான் அந்த டேபிள் வந்து இப்பயும் கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த அடுத்த வரக்கூடிய நீங்க 2 டெஸ்ட்லயும் அந்த டேபிள் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன். யாரெல்லாம் அந்த டேபிள் படிக்கலையோ அந்த கொஸ்டின் அவுட் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அந்த டேபிள் தான் இருக்குலே டஃப்பா மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும், அந்த டேபிள் தான். அதை தாண்டி கொஸ்டினும் வரவே வராது. நான் திரும்ப நான் சொல்லிடுறேன். சரியா? சோ இதுதான் உள்ள காம்படிட்டிவ் நான் காம்படிட்டிவ் சொல்லுது. என் ப்ராடக்ட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. இது வந்து நான் காம்படிட்டிவ்னு சொல்லுது. அந்த நான் காம்படிட்டிவ் நீங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கரெக்டா இந்த ஆக்டிவ் சைட்ல வந்து அந்த என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட் ஃபிட் ஆயிரும். இது இன்குபிட்டார் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த ஆக்டிவ் சைட்ல வந்து ஃபிட் ஆகி ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்காம போகுது. இவ்வளவுதான். இதான் அதுல உள்ள விஷயங்கள். அது பேஜ் நம்பர் 77ல அன்காம்படிட்டிவ் அண்ட் மிக்ஸ்ட் இன்குபேட் நான் காம்படிட்டிவ், அதுல எப்படி விமேக்ஸ் எப்படி இருக்கும், அதுல ஒரு சின்ன ஒரு டயக்ராத்தை வச்சு அதுல ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது நீங்க பார்த்துக்கோங்க. இங்கேயும் ஒரு டேபிள், அதே விஷயம் நான் இங்க டேபிள்லயும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம் வந்து இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இருக்கு. இந்த டேபிள் தான். இந்த டேபிள் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே பேஜ் நம்பர் 78ல இருக்கு பாருங்க. இதே டேபிள் இதை விட கொஞ்சம் பேசிக்கா ஓல்டு சிலபஸ்ல நான் கொடுத்துருக்கேன். காம்படிட்டிவ், அன்காம்படிட்டிவ், சரியா? அதுல வந்து இதுல இந்த 3 கேட்டகரிலையும் பைண்டிங் சைட் ஆஃப் த என்சைம் எப்படி இருக்கு, கைனடிக் எஃபெக்ட் இந்த இருக்கு பாத்தீங்களா, கைனடிக் எஃபெக்ட். சோ இது இந்த வருஷம் நான் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சார் இதை மெயினா திரும்ப சொல்றீங்க, ஹாட்ஸ்பாட்னு சொல்றீங்கன்னு கேட்டா, போன வருஷம் சிலபஸ்ல இந்த வார்த்தை கிடையாது. திரும்ப ரீட் பண்ற பாருங்க சிலபஸ், ஓல்டு சிலபஸ். மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், இன்குபிஷன் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், இவ்வளவுதான் சிலபஸ். சரியா? இந்த வருஷம் என்ன சிலபஸ் சொல்றேன் பாருங்க. மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், என்சைம் இன்குபிட்டார் இன்குபிஷன், அதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் இருக்கும், எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல, என்சைம் கைனடிக்ஸ் அப்படின்னு இருக்கும். என்சைம் கைனடிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப ஒரு கொஸ்டின் சென்டர் டஃப்பா கேட்கணும்னு நினைச்சா அந்த என்சைம் கைனடிக்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்பாரு. இதுதான் என்சைம் கைனடிக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். இது சார் இது மெக்கானிசமெண்டல் கான்செப்ட் எனக்கு புரியலையா சார், ஒன்னும் புரியவே வேண்டாம். இந்த 3 மட்டும் பைகாட் பண்ணிருங்க, மனப்பாடம் பண்ணிருங்க. இது ஏன்னா இது அதை ஃபுல்லா டெரைவ் பண்ணி அந்த டேபிள் மேப் அந்த ஒரு கிராஃப் அதெல்லாம் படிச்சு அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஏன்னா நான் ஃபுல் கொஸ்டின் எல்லாம் எப்படிலாம் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்கன்னு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு நம்ம கேட்கல. அப்ப நம்ம சுவாலஜி ஸ்டூடெண்ட் அந்த அளவுக்கு, ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் கேட்காங்க, நம்மளுக்கு அப்படி கேட்டதே கிடையாது, கேட்கவும் மாட்டாங்க. டஃப்பா கேட்டா இதுதான் சார். நான் கேட்டிருக்கேன் இந்த வரக்கூடிய 2 டெஸ்ட்லயும் இந்த ஏரியால கொஸ்டின் கேட்டிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 3ஐயும் நல்லா பாத்துருங்க. சரியா? இந்த 3 பேசிக்காவும் பாத்துக்கணும். கைனடிக் நம்ம புது சிலபஸ்ல என்சைம் கைனடிக்ஸ் நம்ம ஒரு வார்த்தை இருக்கிறவாக ஒரு கொஸ்டின் செட்டர் இந்த ஏரியால கொஸ்டின் எடுக்கலாம். அதாவது சேஞ்ச் ஏதாச்சும் எதுல சேஞ்ச் ஆகுது, விமேக்ஸ்ல சேஞ்ச் ஆகுதா, கேஎம்ல சேஞ்ச் ஆகுதா, இல்ல நோ சேஞ்சா, இல்ல இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, அவ்வளவுதான். ஓகேவா? இது தாண்டிலாம் ஒன்றும் பெருசா கொஸ்டின் வராது சார். போதும். என்சைம் கைனடிக்ஸ் எல்லாம் ரிலேட்டட். என்சைம் ரெகுலேஷன்னா இது அல்லோஸ்டெரிக் என்சைம், அதே தான் திரும்ப அந்த இதுக்கு வரக்கூடியதான். அந்த பேஜ் நம்பர் 79லயும் அந்த கைனடிக்ஸ் ஆஃப் தட் அல்லோஸ்டெரிக் என்சைம்ஸ் என்னென்னலாம் அல்ல ஹெட்ரோடைப் ஆஃப் ரெகுலேஷன் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். இந்த மாடுலேட்டர்ஸ் அண்ட் கைனடிக்ஸ் 79 and 80 அதெல்லாமே ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? ரைட். ஸோ அடுத்த பேஜுக்கு வாங்க சார். அது ஐசோ என்சைம், ஐசோசைம். இதுல வரைக்கும் நம்ம டிஆர்பில கேட்டது இல்ல, பட் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி ஐசோ என்சைம், ஐசோசைம் அப்படின்னு சொன்னாவே ஸ்லைட் இருக்கான்னு பாருங்க. எஸ், இந்த ஐசோ என்சைம், ஐசோசைம். So generally the multiple form of enzyme that catalyze the same reactions that isozyme or isoenzyme. Different physical and chemical properties which include the structure and the electrostatic and immunity. இது என்ன சொன்ன, the Km mechanism mental constant, Vmax value and pH stability relative. இது எல்லாமே look like same. That very good example தான் பாத்தீங்களா? இதுதான் சார். Most of the example இதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஐசோ ரொம்ப டீட்டெயிலா கேட்டதே கிடையாது. ஐசோ என்சைமுக்கு எக்ஸாம்பிள் என்ன,
LDH CPK அவ்வளவுதான். நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் இதுதான். LDH ஒரே மாதிரி இருக்கு. ஐசோ பேஜ் நம்பர் 81ல இருக்கு. இதே மெட்டீரியல் ஓல்டு சிலபஸ்லயே நான் சொல்லியிருக்கேன், பாத்துக்கோங்க. என்சைம் சப்யூனிட் லொகேஷன் LDH. சரியா? அதே மாதிரி LDH மாதிரி வந்து இன்னொன்னு அந்த ஐசோ ஃபார்ம் ஆஃப் த ஹெக்ஸோகைனேஸ் வந்து அதுல 1 2 3 4 அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சைட்டோக்ரோம் P அதுவும் இருக்கு சொல்றாங்க. அந்த CPK தான் என்சைம் ஆஃப் ஐசோஃபார்ம்ஸ். இது என்ன சார் அப்படின்னு கேட்ட CPKன்னா என்னன்னா கிரியேட்டின் பாஸ்போகைனேஸ். நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர் இது சார். LDH எல்லாருக்கும் தெரியும். நீங்க பேஜ் நம்பர் 81 82 கொஞ்சம் பாத்துக்கோங்க. அந்த எக்ஸாம்பிள் தான், வேற ஒன்னும் பெருசா ஒன்னும் கேட்க போறது கிடையாது. சரி, ஐசோன்சம் ஹெக்ஸோகைனேஸ் ஒரே டைப்ல இருக்கக்கூடியது. அதுமாதிரி இதுல 1 CPK 1 2 3 அப்படின்னு இருக்குது. இது ஒவ்வொன்றும் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. 1 வந்து பிரைன், the significant amount of the smooth muscles இருக்கிறது. 2 வந்து mostly 35% இருக்குமா. அதுல வந்து cardiac musclesல less than 5% வந்து skeletal musclesல இருக்குமா. 3 தான் ரொம்ப முக்கியம் சார். predominant கேட்கலாம். CPK 3 இதான் predominant அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப ஐசோ என்சைம் மசில்ஸ்ல ஃபுல்லா 100% ஆஃப் நார்மல் சீரம் ஃபுல்லாவே இதுல இருக்கும் சொல்றாங்க. சரியா? ரைட். சோ இது எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க. ரைட், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அப்சைம்ஸ்னா இது ஆன்டிபாடிக் ரிலேட்டட் ஸ்பெசிபிக் ஆன்டிபாடி. இதுவும் நம்ம ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருக்கேன். ஒரே லைன் தான், வேற ஒன்றும் இதில் பெருசா அப்சைம்ஸ்ல கேட்க மாட்டாங்க. இட்ஸ் ஏ டு ஸ்டிமுலேட் தட் ஆன்டிபாடி, மோனோக்ளோனல் ஆன்டிபாடியில் உள்ள மாதிரி தான். சரியா? ரைட். ஸோ என்சைம்ஸ்ல ஐசோ என்சைம் ஓல்டு சிலபஸ் நான் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை பெருசா வேண்டாம். இதுல என்சைம்ஸ்ல ஒரு நிமிஷம், இந்த இது கோஃபேக்டர், இதுவும் இது ஓல்டு சிலபஸ்ல நான் ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். கோ என்சைம்ஸ்க்கும் கோட் ஃபேக்டருக்கும் அந்த டேபிள் வந்து கன்ஃபார்மா கொஸ்டின் வரும் நானே சொல்லியிருப்பேன். லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் வந்தது, 2019 அந்த கொஸ்டின் வந்தது கோஎன்சைம் கோஃபேக்டர்ல. சரியா? ஸோ இது வந்து கோஃபேக்டர் கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம மெட்டீரியலும் இருக்கு. இந்த கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இதை ஃபாஸ்டஸ்ட் என்சைம். உங்களுக்கு தெரியும், இது இந்த என்சைம் சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? குளோரைட் ஷிஃப்ட் ஞாபகம் வரணும். ஞாபகம் வருதான்னு தெரியல எனக்கு, அது என்ன சார்னு கேட்டுறாதீங்க. சரியா? பிசியாலஜில வரும் குளோரைட் ஷிஃப்ட், ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், பஃபரோடு சொல்லுவோம், பைகார்பனேட், கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நம்ம வந்து கார்பானிக் ஆசிடா மாதிரி பைகார்பனேட்டை மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றிருக்கு. கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் பர்டிகுலர் ஆர்பிசில உள்ள மெம்பரைன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான என்சைம். அந்த என்சைம் பேரு கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். இட் இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் என்சைம் இன் அவர் பாடி. அதோடைய கோஃபேக்டர் யாரு? இதுதான் கொஸ்டின். மோஸ்ட்லி நீங்க பாருங்க, ஸ்கிரப் சைக்கிள், கிளைகாலிசிஸ், இதுல எல்லாம் பாருங்க அங்கங்க ZN, ZN, MG பிளஸ், இல்லைன்னு CU பிளஸ், இல்ல FE பிளஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கோஃபேக்டர். அப்ப என்னென்ன என்சைம்ஸுக்கு என்ன இதெல்லாம் கோஃபேக்டர் அப்படின்னு கோஃபேக்டர்னு ஒரு டைட்டில் இருக்கிறவாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் கேட்டாங்க, கோ என்சைம்லயும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, கோ ஃபேக்டர்னு கேட்டாங்க. வேற ஒண்ணு இதுல பெருசா கேட்க மாட்டாங்க. என்சைம் அதோட கோ ஃபேக்டர் என்ன, இது கொஞ்சம் நீங்க படிச்சுதான் ஆகணும், பாத்துக்கோங்க. சரியா? கோ ஃபேக்டர், கோ என்சைம்ஸ் ரெண்டுமே உள்ள விஷயங்கள். இது இன்னொன்னு ஒரு டிஸார்டர் ஒண்ணு கொடுத்துருப்பேன். இது வந்து நம்ம ஜெனட்டிக்ஸ்ல இருக்கும் சார். நீங்க டிஸார்டர்ல இங்க சிலபஸ்ல இல்லையா சார் அப்படின்னு படிக்காம விட்ட விட வேண்டாம். சரியா? நான் திரும்பவும் சொல்றேன், ஜெனட்டிக்ஸ்லயும் வரும், நம்ம நியூ சிலபஸ்ல ஜெனட்டிக்ஸ்லயும் வரும். நான் வந்து இந்த நியூ மெட்டீரியல்ல ஐ திங்க் 3rd பார்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஓல்டு சிலபஸ்ல. அப்படி இல்லாட்டாலும் வந்து நீங்க அந்த டிசீஸ் பார்த்துக்கோங்க. மெயினா பினைல்கிட்டோனூரியா, அல்கப்டனூரியா, அல்பினிசம், இந்த 3 ரொம்ப முக்கியம். சரியா? இது மெயினா டிஃபெக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் த ஃபினைல் அலானைன் டு தைரோசின். இது டிஃபெக்டிவ் என்சைம் வந்து ஃபினைல் அலானைன் ஹைட்ராக்சிலேஸ். இதுதான் கொஸ்டின். அது அல்கப்டின் இருந்தா ஹோமோஜெனிட்டிக். இது வந்து டிஆர்பில கேட்ட கொஸ்டின். சரியா? அல்பினிசம் வந்து தைரோசின், மோஸ்ட்லி தைராக்சின் அந்த இதுல வர ஒரு இது மெலானின் ஃபார்மேஷன்ல உள்ளது. இந்த 3 நல்லா படிச்சுக்கோங்க, மற்றது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க சார். சரியா? இது என்னென்ன என்சைம்ஸ், இது வந்து என்சைம் டிஃபெக்டினால வரக்கூடிய டிசீஸ். இது வந்து ஹெரிட், இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜெனடிக் டிசீஸ். பினைல்கிட்டோனூரியா, அல்கப்டனூரியா, இந்த நிறைய சொல்லியிருக்கேன் பாருங்க. இது எல்லாமே ஜெனடிக் டிசீஸ். ஏன்னா ஜீன் லெவல்ல வந்து பாதிக்கும். அப்ப அந்த அதாவது சிம்பிளா புரியும்படி ஒரே ஒன்று மட்டும் சொல்றேன். இந்த ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் திஸ் என்சைம், இந்த என்சைம் சிந்தேஸ் பண்ணணும்னா அந்த ஜீன் வந்து டாமினன்ட் ஜீனா இருக்கணும். டாமினன்ட் ஜீனா இருந்தா that enzyme will be synthesized, this process will be occurs, disease வராது.
this enzyme வந்து இந்த ஜீன் வந்து recessive-ஆ இருந்தா this phenylalanine hydroxylase will be synthesized. So the phenylalanine cannot transfer or cannot convert into the tyrosine. அப்ப இது நடக்கலனாவே that leads to the disease. இதுக்கு ரிலேட்டடா வந்து அல்பினிசமும் வரும். இதுக்கு ரிலேட்டடா அல்பினிசம் வரும். சோ அந்த மாதிரி தான். இதெல்லாம் இது நம்ம எதுல நடத்துவோம்னா ஜெனடிக்ஸ் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா நடத்துவேன். சரியா? அது பார்த்துக்கோங்க. ரைட். மற்றபடி அவ்வளவுதான் சார். முடிச்சு நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட்ஸ். ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப 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 டீட்டெயிலா இதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? இதுவும் இந்த என்சைம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன், எடுத்துக்கோங்க. என்சைம் கோஎன்சைம் கோஃபேக்டர் மட்டும் தனியா இதுல சொல்லியிருக்கோம். கோஎன்சைம் கோஃபேக்டர். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 84. கார்போஹைட்ரேட், அதாவது மெட்டபாலிசம்ல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட். நான் இதுவும் ஓல்டு சிலபஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல கூட ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லலை, ஏன்னா அங்க நிறைய கொடுத்தவா இங்க நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லலை. சரியா? கார்போஹைட்ரேட் பயோசிந்தசிஸ். சரியா? அதுல மெயினா கிரப் சைக்கிள் தான் நம்ம இங்க கிரப் சைக்கிள் கிளைகாலிஸ் சொன்னோம். கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துல என்னென்ன இதுல மெயினா ஏடிபி எவ்வளவு ஃபார்ம் ஆகுது, ஓகே, எவ்வளவு ஏடிபி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது, எவ்வளவு ஏடிபி லாஸ் ஆகுது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் நீங்க டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் சரி, இந்த புரோட்டீன் மெட்டபாலிசம் சரி, அது வந்து கிளைகாலிசிஸ், இந்த கிரப் சைக்கிள், யூரியா சைக்கிள்ஸ், இது எல்லாமே அந்த கேட்டகரியில வரக்கூடியதுதான். ஓகே, கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்னா ஒரு குளுக்கோஸ் என்னெல்லாம் எப்படிலாம் கன்வெர்ட் ஆகக்கூடியது நார்மலா கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின், பேசிக்கா கொஸ்டின் தான். நான் ஓல்டு சிலபஸ் நடத்தும் போது ஒரு 4 கொஸ்டின் சொல்லியிருப்பேன். குளுகோஜெனிசிஸ், குளுகோ நியோஜெனிசிஸ், கிளைகாலைசிஸ், அது மாதிரி கிளைகோஜீனாலைசிஸ், குளுகோஜெனிசிஸ், ஒரு 4 வேர்டு சொல்லியிருப்பேன். கண்டிப்பா அந்த கொஸ்டின் ஏதாவது வரும் சார்னு சொல்லுவேன். ஒவ்வொரு வருஷமும் கேட்டாங்க, போன வருஷமும் கேட்டாங்க. அதுல குளுகோ நியோஜெனிசிஸ் ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கிறாங்க. சரியா? அதான் சொல்றேன்ல, இந்த 4 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் வருஷம் டிஆர்ல கேட்காங்க. நான் பிசியாலஜிலையும் சொல்லியிருப்பேன், அனிமல் பிசியாலஜிலையும் சொல்லியிருப்பேன், பயோகெமிஸ்ட்ரிலையும் சொல்லியிருப்பேன், மறந்துடாதீங்க. சரியா? ஸோ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் பொறுத்தளவு அது பேசிக்கான விஷயம். இங்க ரொம்ப நான் டீட்டெயிலா சொல்லல சார், நியூ மெட்டீரியல்ல ரொம்ப டீட்டெயிலா. லிப்பிட் மெட்டபாலிசம் அதுதான், ரொம்ப டீட்டெயில் நான் சொல்லல, சும்மா ரொம்ப ரொம்ப பிரீஃபா சொல்லியிருக்கேன். இந்த மெட்டீரியல் எதுக்குன்னா ஓல்டு சிலபஸே எனஃப். அதுல பார்ட் 2 பார்ட் 3. பார்ட் 3 கொஞ்சம் மெட்டீரியல் 2 ஸ்டாண்டர்ட் புக்கு, கொஞ்சம் வேகா இருக்கும். வேகா இருந்தாலும் படிக்காம விட வேண்டாம், ஏன்னா அது ஒன்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்கா அது சொன்னவாக அதை ஒன்ஸ் ரீட் பண்ணி கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி விட்டுருங்க. சரியா? கொஞ்சம் பேசிக்கான விஷயம் ஃபுல்லா பார்ட் 2ல நான் கொடுத்துருக்கேன். ரைட். அதே மாதிரி அமினோ ஆசிட் மெட்டபால் கண்டிப்பா கன்ஃபார்மா இதுல வந்து டிசிஎஸ் இருந்தாக்கல, இதான் டிசிஎஸ் சைக்கிள் நான் ஏற்கனவே சொன்னதுதான். இது ரொம்ப டீட்டெயில் நம்ம ஏற்கனவே பார்த்ததான் சார். இதுல பர்டிகுலர் ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள், என்ன என்சைம், என்ன இன்குபேட்டர், இது என்சைம், இது இன்குபிட்டார், இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இன்குபிட்டார் எந்த என்சைமை, இது நான் காம்படிட்டிவா, எது காம்படிட்டிவா, எந்த என்சைமுக்கு எது இன்குபேட்டரா ஆக்ட் பண்ணுது கேட்கலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரியா? ரைட். ஸோ இதே மாதிரி இது கிரப் சைக்கிள் உள்ள டீட்டெயில் ஃபுல்லாவே இருக்கும். இதுக்கு நிறைய ஹிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, கரெக்ட் சீக்வன்ஸ், இங்க ஏடிபி எங்க ஃபார்ம் ஆகுது, ஏடிபி எங்க, அதே மாதிரி எஃப்ஏடி எங்க ஃபார்ம் ஆகுது, என்ஏடி எங்க ஃபார்ம் ஆகுது, சரியா, எங்க பிரேக் ஆகுது, ஏடிபி எங்க செலவாகுது, அது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் இதுவும் மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான். இதுல சிம்பிளா கார்போஹைட்ரேட் என்ன காம்போசிஷன் சொல்லியிருக்கோம், கிளைகாலிசிஸ், சிட்ரிக். நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்னா ரொம்ப பேர் கிளைகாலிசிஸ் மட்டும் தான் படிப்பாங்க, இதை படிக்க மாட்டாங்க. இதான் சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டு படிக்காம போயிடாதீங்க. ஏன்னா எல்லாமே சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்ததுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட் சொன்னாவே இல்லை, எல்லாமே சேர்ந்ததுதான் வரக்கூடியது, அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து புரோட்டீன் மெட்டபாலிசம், அது அமினோ ஆசிட் மெட்டபாலிசம். அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க சார், கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். அதுல ஒண்ணுமே கிடையாது, நான் ஓல்டு சிலபஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். டைட்டில், மீனிங், அவ்வளவுதான். டைட்டில், மீனிங். சரியா? அதுல அந்த கொஸ்டின்லயே வந்து அதோட மீனிங் ஃபுல்லாவே இருக்கும், அந்த கொஸ்டின்லயே கம்ப்ளீட்டா, அந்த கொஸ்டின்லயே. சரியா? அது நிறைய டைட்டில்ஸ் இருப்பேன். யூரியா இதுல கூட பெருசா நான் நியூ சிலபஸ்ல கூட பெருசா சொல்லல, அது ஃபுல்லா கெமிக்கல் ஃபார்முலாவோட சொல்லியிருக்கேன். அதாவது டி கார்பாக்சிலேஷன், டி அமினேஷன், அப்படி இந்த டிரான்ஸ்பரேஷன், மெத்திலேஷன், அப்படின்னா ஒவ்வொரு டைட்டில் வச்சு நான் சொல்லியிருப்பேன். அந்த டைட்டில நல்லா படிச்சுக்கோங்க. 5 டைட்டிலோ 6 டைட்டிலோ தான் சொல்லியிருப்பேன் டோட்டல் சைக்கிளே.
சரியா? அதுல யூரியா சைக்கிள்ஸ் மெயினா ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன், பிறகு மெட்டபாலிசம் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த டைட்டில கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூரியா பொறுத்தளவு இதுல பிசியாலஜில இதை சொல்லியிருப்பேன். இது வந்து என்சைம் அர்ஜினேஸ். அர்ஜினேஸை ஸ்பிளிட் பண்ணும்போது தான், நல்லா கவனிங்க, அர்ஜினேஸை ஸ்பிளிட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா யூரியா வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப அர்ஜினேஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு த ஆர்னிதைன் வித் ஹெல்ப் ஆஃப் அர்ஜினேஸ் என்சைம். இது கூட நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதாவது யூரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன என்சைம் நீடு? யூரியேஸ் இருக்கும் ஒரு ஆப்ஷன். அப்ப நம்ம யூரியேஸ் போர்டு முடிஞ்சு வச்சு ஆன்சர் ராங். அர்ஜினேஸ் ஆன்சர் வந்து என்னது? அர்ஜினேஸ். ஏன் சார் அர்ஜினேஸ்ன்னு சொன்னா, இந்த அர்ஜினைனை தான் பிரேக் பண்ணி தான் உடைக்கும் போது ஆர்னித்தைனா மாறும்போது இந்த யூரியா வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன், ரொம்ப டீட்டெயிலா நான் ஓல்டு சிலபஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும், புரோட்டீன் மெட்டபாலிசம் எங்க சார் நடக்கணும்னு கேட்டா லிவர்ல நடக்கும். மெட்டபாலிசம் நடந்த உடனே நல்லா கவனிங்க, மெட்டபாலிசம் நடந்த உடனே என் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? அமோனியா கிடைக்கும். அமோனியா இஸ் a high toxic material, nitrogenous based product. So suddenly in liver onwards, liverல என்ன செய்யுதுன்னா high toxic material less toxic material யூரியாவா மாத்துது, அமோனியாவை யூரியாவா மாத்துது. that is called urea cycle or ornithine cycle. இவ்வளவுதான். திரும்ப இந்த யூரியா வந்து எங்க, அப்ப யூரியா ஃபார்மேஷன் எங்க சார்னு கேட்டா லிவர் தான். நீங்களா கிட்னின்னு எழுதிடாதீங்க. யூரியா ஃபார்மேஷன், ஒரு யூரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு மினிமம் 3 ATPs spent into that. அப்ப சிம்பிளா ஒரே லைன்ல சொன்னா high toxic material of that NH3, that is called ammonias are converted to the less toxic nitrogenous product of urea. எங்க நடக்கும்? லிவர்ல நடக்கும். ஏன்னா லிவர்ல மட்டும் தான் அந்த அர்ஜினேஸ் என்சைம்ஸ் இருக்கு. இங்க தான் மெட்டபாலிசம், புரோட்டீன் மெட்டபாலிசம், அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் நடக்கும். சரியா? இது நான் பேசிக்கா சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து சில டைட்டில் நான் ஓல்டு மெட்டீரியல்ல சொல்லியிருப்பேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? அதை தாண்டிலாம் கொஸ்டின் வரவே வராது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 93ல அந்த ஒரு டேபிள் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த டிசீஸ் ரிலேட்டட் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்க அந்த ஜெனடிக்ஸ் எடுத்து நீங்க பார்க்க மாட்டீங்க. ஜெனடிக்ஸ் மெட்டீரியல் எடுத்து ஜெனடிக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன், ஓல்டு சிலபஸ் ஜெனடிக்ஸ்ல கொடுத்துருப்பேன். இருந்தாலும் நீங்க அதை பார்க்க மாட்டீங்கன்னு தான் இது அந்த டேபிளையும் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அல்பினிசம், அல்கப்டினேரியா, கடைசியில பினைல் கீட்டோனேரியா கொடுத்துருப்பேன். சரியா? இந்த மற்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரியா? தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் enzymes and the metabolism of that carbohydrate, protein and the lipids. So that's all about that syllabus for that unit 9. Unit 9 for syllabus வந்து இதோட முடிக்கிறோம். சொல்லுங்க மிஸ். சார் இதுல HMP எதுல சார் எதுக்கு வரும் சார்? எது? HMP பாத்வே சார். அது இதுலயே உள்ளே தான் வந்துரும். எல்லாம் இந்த அதெல்லாம் படிச்சிருங்க, படிக்காம விட்டுற வேண்டாம். மெட்டபாலிசத்துக்குள்ளே இங்க பாருங்க, நான் அதுல வந்து டெல்டட் போர்ஷன் நான் சொல்லல. அது வந்து ஓகே. ஸோ நீங்க ஹெச்எம் பாத்வேஸ் இல்லையே, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஹெச்எம் பாத்வேல இல்லையே சார், ஹெக்ஸோ மோனோபாஸ்பேட் ஸ்டண்ட் எல்லாம் கிடையாது சார், படிக்காமலாம் விட வேண்டாம். அதுல மெயினா வந்து ஏடிபி எங்கெங்க எவ்வளவு ஏடிபி ஃபார்ம் ஆகுது, எவ்வளவு ஏடிபி செலவாகுது, நெட் கெயின் எவ்வளவு, ஈவன் த ஹெச்எம்பி. ஏன்னா அதெல்லாம் மெட்டபாலிசம் 3 மெட்டபாலிசத்துல வந்துடும், எல்லாமே 3 மெட்டபாலிசத்துக்குள்ள அடங்கிடும். அவை நீங்க அதெல்லாம் படிக்காம விட்டுறக்கூடாது. சரியா? ஓகே ரைட். ஸோ இதோட இன்னைக்கு வந்து யூனிட் 9 பயோபிசிக்ஸ் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி கிளாஸ் ஓவர். நியூ சிலபஸ். சரியா? நீங்க ஓல்டு சிலபஸை கம்ப்ளீட்டா படிச்சுட்டு நியூ சிலபஸ்ல ஒரு 93 பேஜஸ் கொடுத்துருக்கேன், பிளஸ் இப்போ ஒரு 3 பேஜஸ் ஒரு PDF கொடுத்துருக்கேன். அதை மட்டும் படிச்சாலே இதை தாண்டிலாம் கொஸ்டின் வராது. பிளஸ் கொஸ்டின் பேங்க் கம்ப்ளீட்டா, கொஸ்டின் பேங்க் நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அந்த கொஸ்டின் பேங்கை கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிடணும், ஒர்க் அவுட் பண்ணிடணும். ஒரு எப்படி ஒரு 1000 கொஸ்டினாவது இருக்கும். கண்டிப்பா அந்த 1000 கொஸ்டினும் நீங்க என்ன செய்யணும், கொஸ்டின் பேங்கை ஒர்க் அவுட் பண்ணிடணும். டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா கொஸ்டின் பேங்கை நான் சேர்த்து டெஸ்ட் வைப்பேன். ஓகேவா? ரைட், எக்ஸிட் ஆக வேண்டாம். ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். 9th யூனிட் பயோபிசிக்ஸ் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. தேங்க்யூ.